சாரவருக்கு சரவணனை பார்த்ததும் பயமாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தீரனுக்கு முன்னால் போய் நின்று கொண்டார். நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க என்று கேட்டார் சாரா. சரவணனுக்கு சாராவின் நடத்தையை பார்த்து குழப்பமாக இருந்தது. அவனும் புருவத்தை சுருக்கிக் கொண்டே வேற எதுக்கு வர போறேன் என்று அவனும் எதிர்கேள்வி கேட்டான். ஓ சரவணா, இப்போ உன் கையில காசு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா மெதுவா என்கிட்ட நல்லா பேசி மயக்க வந்திருக்கியா? இவ்வளவு சீக்கிரமா நான் இப்ப சௌத்ரி ஃபேமிலியோட ஒரு மெம்பர் ஆயிட்டேன்னு சொல்லி நீ கண்டுபிடிப்பேன்னு நான் நினைக்கல. நான் உன்னை சொல்லிக்கிறேன், நீ ஒன்னும் மண்டைக்குள்ள பிளான் பண்ணிக்காத. சௌத்ரி ஃபேமிலி ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை அவங்க பக்கத்துல கூட எடுத்துக்க மாட்டாங்க என்று ஏதோ அவரை ஒன்றை நினைத்து கொண்டு பேசிக்கொண்டே போனார். சரவணனோ 2 புருவத்தையும் உயர்த்தி அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். சௌத்ரி ஃபேமிலியா? அவனுக்கும் சௌத்ரி ஃபேமிலியை பற்றி தெரிந்துதான் இருந்தது. சாரா உடனே தீரனை பார்த்து, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? யாரையாவது கூப்பிட்டு இவனை பிடிச்சு வெளியில தள்ளுங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் தீரன் எதுவும் சொல்ல முன்னாடியே அவனுக்கு பின்னால் இருக்கும் ஆட்களை பார்த்து, என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு அசிங்கம் முடிச்சுவா உங்க சௌத்ரி ஃபேமிலி தூதுவனுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் நீங்க என்ன கைய கட்டிட்டு இருக்கீங்க? வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகத்தானே வந்தீங்க. அது வரைக்கும் நீங்க உங்க மரியாதையை காப்பாத்திக்க வேணாமா என கேட்டார். அதை கேட்டதும் சரவணனுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். என் கூடவே ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி வந்துட்டு என்னவே பிடிச்சு விரட்டி பாக்குறாங்களே என்று நினைத்து கொண்டான். சாரா கத்தவும் தீரனோடு வந்திருந்தவர்களில் ஒருத்தன் உடனே சரவணனை பார்த்து, சார் ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க என்று சொன்னான். நல்லவேளை கொஞ்சம் மரியாதையாகவே பேசினான். தீரனோடு இன்னும் 8 பேர் வந்திருந்தார்கள். சரவணன் முரண்டு பிடித்தால் அவன் மீது ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருந்தார்கள். சரவணன் அதை பார்த்ததும் கொஞ்சம் சீரியஸ் ஆனான். தீரனையும் அவனோடு இருந்தவர்களையும் பார்த்தவன், சௌத்ரி ஃபேமிலி அனுப்பி இருக்காங்கன்னு சொன்னா புத்திசாலியா தான் இருப்பீங்க. என்னை இங்க இருந்து விரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா என்று கேட்டான். அவனது துணியை பார்க்கும்போது படைக்கு கட்டளையிடும் தளபதி போல இருந்தது. அத்தனை கம்பீரமான தோரணையில் நின்று கொண்டிருந்தான். அதை பார்க்கும்போது தீரனுக்கு நடுக்கம் தொற்றிக் கொண்டிருந்தது. சும்மா ஒருவன் இப்படி சவால் விடுவது போல பேச மாட்டான் என்று யோசித்தான். அவனுக்கு இப்போது இருந்த குழப்பமும் சந்தேகமும் சிட்டாட்டலுக்கு வந்த இத்தனை நாளில் எப்படி ஒரு தடவை கூட அவன் தேடி வந்த ஆளை பார்க்க முடியாமல் இருக்கிறது என்றுதான். அப்போது சாரா உடனே முந்திக் கொண்டு, ஏன் முடியாது? அவனை பார்த்து ஒன்னும் பயப்படாதீங்க. அவன் ஒரு ஏழை பிச்சைக்காரன் தான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து கிளம்பலன்னு சொன்னா உடனே போலீஸ கூப்பிடுங்க என்று சொன்னார். அவரோ கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால் சரவணனை வெட்டி குழம்பு வைத்து விடுவார். இந்த உலகத்தில் அவர் அதிகம் வெறுக்கும் ஒரே ஆள் அவன்தான். அப்போது தீரன் சரவணனை பார்த்து கண்ணை சுருக்கிக் கொண்டு, நீங்க என்று கேட்டான். அதற்கு சரவணன் உடனே, நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். எலினா எங்க? அவளை பார்க்கதான் வந்தேன் என்று சொன்னான். தீரனோ சரவணனை பார்த்து உள்ளுக்குள் அவனுக்குள் தோன்றிக் கொண்டிருக்கும் தேஜாவோ எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து யோசித்துக் கொண்டிருந்தான். எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், இப்போது வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் என இரண்டையும் சேர்த்து வைத்து யோசித்தான். உடனே சரவணனை பார்த்தவன் மிகுந்த மரியாதையுடன், மிஸ்டர் சரவணன், மிஸ் எலினா இங்க இருக்காங்க என்று சொன்னான். அதை கேட்ட சாரா ஷாக் ஆனாள். தீரன் அவரது பேச்சை கேட்காமல் இருந்தது மட்டும் இல்லாமல் சரவணனுக்கு வழிகாட்ட வேறு போய்விட்டான். சாராவிற்கு கோபம் வந்தாலும் சௌத்ரி ஃபேமிலியின் தூதுவனையை கேள்வி கேட்டு கோபத்தை சம்பாதித்துக் கொள்ள நினைக்கவில்லை. தீரன் எலினா இருக்கும் ரூமுக்கு சரவணனை கூட்டிக் கொண்டு போனான். சரவணன் இப்போது எப்படியும் எலினா மனமுடைந்து போயிருப்பாள் என்று தெரியும். ஆனால் அதில் ஏதாவது விபரீத முடிவை எடுத்துக்கொள்ள கூடாது என்றுதான் பார்க்க வந்தான். ஆனாலும் அவன் இப்போது எலினா அதுதான் இப்போ சரவணனுக்கு ஜோய் பிடிச்சிருக்கல என நினைத்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுவதை விட்டு விடுவாள். அது அவனை அவள் மறக்க ஹெல்ப் பண்ணும் என நினைத்தான். அப்படி நடந்தால் சந்தோஷம்தான். எலினா சரவணனை பார்த்ததும் லேசாக புன்னகைத்தாள். அவனை பார்த்ததும் உடனே ஓடிப்போய் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிய வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. நீ எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. அவளை விட்டுட்டு என்கிட்டயே வந்துரு. நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். உனக்கு அவ வேண்டாம் என காதுக்குள் கத்த வேண்டும் போல இருந்தது அவனை பார்த்ததும். அவள் நேற்று ராத்திரி கண்ட காட்சிதான் இப்போது அவளுக்கு மீண்டும் படம் போல ஓடத் தொடங்கியது. கூடவே அதற்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக அவள் நேற்று சரவணனும் ஜோயும் இருந்த ரூமில் இருந்து கேட்ட அந்த முனகல் சத்தம் கேட்டது. என்ன கோவமா? அது எதுக்கு இப்போ உனக்கு? என்னவோ இனிமே அப்ப ஜோய் உன்னோட பொறுப்பு. அவளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா பாத்துக்க. சின்ன வயசுல இருந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவ இப்பவுமே ஒரே மாதிரி பிரஷர்லயே தான் இருப்பா.
அவ வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரே ஆள் நீதான். இனிமே அவளோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. எலினா சொன்னது கேட்டு சரவணனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் சிரிக்கவில்லை. சரி, ஓகே, பாத்துக்கிறேன். வெறுமையாக பதில் சொன்னான் சரவணன். நீ உண்மையாவே இப்ப சிட்டாட்டல விட்டு போறியா என்று கேட்டாள் எலினா. அவள் முடிந்த அளவிற்கு சரவணனிடம் அவளது ஃபீலிங்ஸை காட்டிக்கொள்ளாமல் இருக்கத்தான் பார்த்தாள். சரவணன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அதை பார்த்ததும் ஒரு பெருமூச்சு விட்டாள் எலினா. சரி, ஓகே, அதுதான் இப்ப உனக்கு ஜோ இருக்கல்ல. என்ன நீ அலட்டிக்க மாட்ட, என்னை பத்தி யோசிக்க மாட்ட, எனக்காக கேர் பண்ண மாட்ட, என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்க மாட்ட. ஆனாலும் ஜோயை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. சரி, ஓகே, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நான் இப்ப மம்மி கூட போறேன். அட்லீஸ்ட் அப்பவாச்சும் மம்மி உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. நீ உன்னோட வாழ்க்கைய பாரு என்று பெரிய தியாகியாட்டம் பேசிக்கொண்டு போனாள். என்னதான் அவள் வார்த்தையால் இத்தனையை சொன்னாலும் கூட ஆழ்மனதில் இன்னும் சரவணன் தான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தான். சரவணனுக்கு அப்போது ஒரு விக்கெட் அவுட்டா என எண்ணம் எழுந்தது. மூச்சு கொஞ்சம் லேசாக போக தொடங்குவது போல இருந்தது. மனதில் இருந்த ஒரு பெரும் பாரம் இறங்கியது போலவும் இருந்தது. சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு எலினாவை பார்த்தான். நீ எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கூப்பிடு. கவனமா இரு, ஹெல்த்த பாத்துக்க. நான் வரேன் என்று சொன்னவன் உடனே எழுந்து வெளியே போனான். வெளியே போனதுமே எஸ் என்று கத்தியவன் வெற்றி கொண்டாட்டம் போட்டான். சரவணா எலினா இருக்கும் ரூமில் இருந்து வெளியே வந்ததும் அப்படியே ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். அப்போது அவனுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டு வந்தான் தீரன். வேகமாக வந்தவன் சரவணனுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் சரவணன் என்று இழுத்தான். சரவணன் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு, பரவாயில்ல, நீங்க புத்திசாலிதான், கவலைப்படாதீங்க. இந்த வீக் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் மீட்டிங் ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு பென்னும் பேப்பரும் கொடுங்க என்று கேட்டான். தீரனுக்கு அதை கேட்டதும் என்னது, பென்னும் பேப்பருமா என இருந்தது. ஆனாலும் அதை திருப்பி கேட்க தைரியம் வரவில்லை. உடனே அவனது பாக்கெட்டில் இருந்த பென்னையும் ஒரு பேப்பரையும் எடுத்துக் கொடுத்தான். சரவணன் அதை கையில் வாங்கியதும் அதில் இன்விடேஷன் என எழுதி கொடுத்தான். இது உங்களுக்கான இன்விடேஷன். நீங்க ஏதும் தில்லுமுல்லு பண்ணாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும் என்று சொன்னான். தீரனு அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். இது என்று இழுத்தான். இதுதான் இந்த வீக்கோட இன்விடேஷனா? அது கையால் தான் எழுதப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸின் ஈவென்ட்கள் போன்ற ஈவென்ட்களுக்கு ஒரு மாசத்திற்கு முன்னாடியே இன்விடேஷன் போயிருக்கணும். அப்போது அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கும். ஆனால் இப்போது இந்த இன்விடேஷன் முன்னாடியே அனுப்பப்படாதது மட்டுமல்லாமல் மிகவும் கேஷுவலாக வேறு இருந்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு தீரன் சிரித்துவிட்டு, ஓகே ஓகே மிஸ்டர் சரவணன், எனக்கு புரிஞ்சிருச்சு என்று சொன்னான். அதற்கு பிறகுதான் சரவணன் பை சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். நடந்து கொண்டே ரத்தினத்திற்கு கால் எடுத்தான். நல்ல ரெஸ்ட் எடுத்தீங்களா என்று கேட்டான் சரவணன். எனக்கு இங்க ரெஸ்ட் ஒன்றும் தேவையில்ல என்று பதில் சொன்னார் ரத்தினம். அவருக்கு சரவணன் எதற்கு கேட்கிறார் என்று தெரிந்திருந்தது. அதனால் புன்னகைத்துக் கொண்டே பதில் சொன்னார். அப்படியா, அப்போ ஓகே, சூப்பர். சரி வாங்க, வில்லியம்ஸ் ஃபேமிலி வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு வரும் என்று சொன்னான் சரவணன். பின் அவனை மீண்டும் கூடவே ராவணன், விக்ரம், மோஹித் எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லி சொல்லுங்க என்றும் சொன்னான். காலை பேசி முடித்ததும் சரவணன் காருக்குள் போனான். அங்கே ஜோய் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சரவணன் அவளை அங்கே எதிர்பார்த்திருக்கவில்லை. எப்போது எப்படி வந்தாள் என்றும் அவனுக்கு தெரியவில்லை. என்ன, எலினா கடுப்பா இருக்காளா? ஆமா, பின்ன நீ பண்ண காரியத்துக்கு அவ என்ன பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவாளா என்று அவனும் அதே கடுப்புடன் கேட்டான். இத பாரு, நீ கூடிய சீக்கிரம் தாரிகா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடு. சாரா அவளுக்கு நான் உனக்கு சுளுக்கெடுத்த போட்டோவை அனுப்பி வச்சிருக்கா. அது பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டா என்று கோபமாய் சொன்னான். அதற்கு ஜோய் சிரித்துக் கொண்டே, ஓ அப்படி சொல்லிட்டாளா, நல்லதானே, அப்ப நீ என் கூடயே வந்துரு என்றாள். அதை கேட்டதும் சரவணன் பார்த்த பார்வையில் உதட்டில் விரலை வைத்தாள் ஜோய். சரி, அபிநயா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்டாள் ஜோய். ஆமா என்று சிவந்த கண்ணோடு சொன்னான் சரவணன். சிக்னல் கட்டாக்காவில் இருந்துதான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் சரவணன் இத்தனை சீக்கிரத்தில் சிக்னலை கண்டுபிடித்திருப்பான் என்று எதிராளிக்கு தெரியாது. சரவணனின் ஆட்கள் மிக சீக்கிரத்திலேயே கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் இன்னும் அபிநயா இருக்கும் இடம்தான் தெரியவில்லை. ஆனாலும் அவன் பக்கத்தில் ஒரு வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆளை கண்டுபிடித்திருந்தான். அது யார் என சரவணனுக்கு சரியாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் யார் யார் கட்டோக்காவிற்கு போனார்கள் என்று விசாரித்தான் சரவணன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் போல சிட்டாட்டலுக்கு திரும்பும் முன்னர் அரைவாசி உலகத்தை சுற்றிவிட்டுதான் வந்திருந்தார்கள்.
அது கூட சரவணனை குழம்பு வைக்கத்தான் செய்யப்பட்டிருந்தது. எங்கே அவன் கண்டுபிடித்து விடுவானோ என பயந்துதான் அப்படி செய்தார்கள். சரி, எப்படியும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத என்று கனிவுடன் சொன்னாள் ஜோய். அதை கேட்டு சரவணன் வாமிட் எடுப்பது போல பாவனை செய்துவிட்டு, நார்மல் ஜோயாரு, இந்த மாதிரி இன்னும் ஒரு தடவை பேசின அடி வாங்குவ பாத்துக்கோ என்றான். பின் அவன் அந்த நம்பருக்கு அபிநயா எங்க என்று கேட்டு மெசேஜ் போட்டான். நீ சிட்டாடர்ல விட்டு வந்ததுமே உனக்கு தானா தெரியும். ஆனா நீ கூடிய சீக்கிரம் அங்க இருந்து வர வேண்டியிருக்கு. இல்லனா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அவ தாக்கு பிடிப்பான்னு சொல்லி தெரியாது என்று பதில் வந்தது. இன்னும் 7 நாள்ல நான் கண்டிப்பா சிட்டாடர்ல விட்டு போயிடுவேன் என்று பதில் சொன்னான் சரவணன். சொன்னதும் கையை இருக்க புத்தி கொண்டான் சரவணன். இப்போ இந்த 7 நாள்ல நான் எல்லாத்தையும் முடிச்சாகணும் என்று நினைத்துக் கொண்டான். போனில் இப்போது மெசேஜ் பண்ணிய ஆளையும் சேர்த்துத்தான். பின் ஜோயை பார்த்து ஸ்டார்ட் பண்ண என்று சொன்னான். ஜோயும் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டே வில்லியம்ஸ் ஃபேமிலி வீட்டுக்கு தானே போறோம் என்று கேட்டாள். அதற்கு சரவணன் தலையை ஆட்டிவிட்டு வீனஸ் வில்லாவில் இருக்கிற வில்லியம் ஃபேமிலி என்று பதில் சொன்னான். வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உதிர்கால கால்வாசி செட்டில்மெண்ட் போய்கொண்டிருந்தது. அங்கே வில்லியம்ஸ் ஃபேமிலி எல்லோரும் இன்று கூடியிருந்தார்கள். இன்று நடக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் இந்த குவார்டர் செட்டில்மெண்ட் மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஸ்டாக்கையும் வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போகும். அதற்கு பிறகு இன்னும் கிரேட் ஆவார்கள். ஜிஷ்ணு அவருக்கு கிடைத்த குவார்டர் செட்டில்மெண்டை கையில் வைத்துக் கொண்டிருந்தார். அவரது முகமெல்லாம் பல்லாக இருந்தது. சந்தோஷத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார். ஜிஷ்ணு, வில்லியம்ஸ் ஃபேமிலி இந்த தடவை ஒருத்தருக்கு வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னர் கொடுக்க முடியுமா இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில வருஷங்களுக்கு அப்புறமா எப்படியோ வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் அவனுக்குன்னு சொல்லி ஒரு பேரை எடுத்துக்கிட்டு இருக்கான் என்று ஜிஷ்ணுவின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருந்த ஒரு வயோதிபர் பேசினார். அவரது முகத்திலும் ஒரு பெருமை கூடிய புன்னகை இருந்தது. அதை கேட்டுக்கொண்டிருந்த பவனுக்கும் கூட மிக பெருமையாக இருந்தது. இப்போது இருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலி முன்னரை விட இன்னும் பலம் உள்ளதாகவும் செல்வாக்குடையதாகவும் மாறியிருந்தது. அங்கே இருந்த எல்லோருமே இந்த அடைவை நினைத்து மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தார்கள். எல்லோருக்கும் அதை நினைத்து பெருமையாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் வாசலில் காவலுக்கு இருந்த செக்யூரிட்டி மிக வேகமாக ஓடிக்கொண்டு வந்தான். ஏதோ பூதத்தை கண்டு ஓடி வருவது போல வந்தான். அதை பார்த்ததும் எல்லோருக்கும் பதட்டம் தொற்றிக் கொண்டது. எல்லோரும் அவனை கேள்வியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜோய் மிக ஃபாஸ்டாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாள். சரவணனுக்குள் இருக்கும் வெறியும் சேர்த்து எரிபொருளாக்கி காரும் அவனது வேகத்திற்கு ஏற்ப செயல்பட்டது. சரியாக வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கேட்டுக்கு அருகே வந்த நேரத்தில் நல்ல நேரத்திற்கு கேட் ஏற்கனவே திறந்திருந்தது. இல்லையென்றால் அதையும் உடைத்துக் கொண்டு பறந்திருப்பான். அவன் நேராக கேட்டையும் தாண்டி உள்ளே வந்தான். அங்கே இருந்த எந்த ஒரு செக்யூரிட்டிக்கும் அவனை தடுக்க முடியாமல் போய்விட்டது. அதை பார்த்ததும் தான் ஒரு செக்யூரிட்டி ஓடிக்கொண்டு வந்து, சாரி சார், எங்களால அவனை தடுக்க முடியாம போயிடுச்சு என்று சொன்னான். செக்யூரிட்டி கூறியதை கேட்டு அதிர்ந்தார் ஜிஷ்ணு. சரவணா நேரடியாக வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷன் உள்ளே வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறான். எவ்வளவு திமிர் இருந்தால் இவன் இப்படி செய்வான் என்று நினைத்தார் ஜிஷ்ணு. இன்று வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். அவர்களின் அடுத்த 3 மாதத்திற்கான செட்டில்மெண்ட் பற்றிய முக்கியமான மீட்டிங் நடைபெறும் நாள் இது. வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அங்கு கூடியிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் காரில் அராஜகமாக உள்ளே நுழைந்தான் சரவணா. இன்று அவனை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற ஆத்திரம் அவருக்கு வந்தது. இருந்தும் கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முயன்றவரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் ஜிஷ்ணு. கையில் வைத்திருந்த ஃபைலை மேஜையில் வைத்தவர் லேசான சிரிப்புடன் எழுந்து நின்றார். அடே, என்னோட மருமகன் இங்க வந்திருக்கான். என்ன விஷயமா இங்க வந்திருக்க என்று அமைதியான குரலில் நல்லவர் போல் கேட்டார் ஜிஷ்ணு. அவர் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வாரிசில்லை என்றாலும் வீனஸ் வில்லாவிற்கு அவர்தான் தலைவன். அந்த அதிகாரத்தில் சரவணனை எதிர்த்து தைரியமாக பேசிட வேண்டும். அவருடன் சேர்ந்து பவனும் எழுந்து நின்றான். ஓ, இவன் தான் சரவணாவா? ரொம்ப திமிர் எடுத்தவனா இருக்கான். இவன் திமிருக்கும் இவனுக்கும் நானே ஆப்பு வைக்கிறேன். மவனா, நீ ஒழிஞ்சடா என்று அவனை பார்த்தபடியே மனதில் நினைத்தான் பவன். அவனுக்கு சரவணனை கண்டதுமே பிடிக்கவில்லை. அதே நேரம் காரை விட்டு ஜோயும் இறங்கினாள். அதனை கண்ட பவன் ஒரு நொடி அதிர்ந்தான். என்ன நடந்தது இங்க? இவ இந்த பொண்ணு ஜாய் தானே? இவன் ஏன் அவனுக்காக டிரைவர் வேலை பாக்குறா? இவ ஃபீனிக்ஸ் குடும்பத்துல இருக்கிற எல்டரோட பொண்ணு தானே? இவளுக்கு இவன் கூட இங்க என்ன வேலை? அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவ இவனுக்கு டிரைவரா இருக்கு என்று மனதில் அவனுக்கு நிறைய கேள்விகள் ஓடியது. காரை விட்டு இறங்கிய சரவணா அங்கு கூடியிருக்கும் அனைவரையும் அழுத்தமாக பார்த்தான். அங்கு நிறைய பேர் கூடியிருந்தாலும் சரவணன் கண்ணிற்கு யாருமே தெரியாதது போல அங்கு சுற்றி பார்த்தான். அவனுக்குள் கோபம் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் மனதை ஒரு நிலையில் வைத்திருந்தான் சரவணா.
ஜிஷ்ணு பக்கம் மெலிதான ஒரு புன்னகையுடன் திரும்பிய சரவணா, நீங்க தானே மாமா வர சொன்னீங்க என்று மாமா என்றதில் அழுத்தமாய் கூறினான் சரவணா. அவன் குரலிலே அவனின் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. இதை கேட்ட ஜிஷ்ணு வரவழைக்கப்பட்ட புன்னகை ஒன்றை சிந்தினார். சரவணா, நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு இன்விடேஷன் அனுப்பணும் தான். ஆனா அது மாச கடைசியில வராது. அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற 3 monthsக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணணும், அதுக்கு ஃபைனான்சியலா எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளவு டிவைட் பண்ணணும்னு டிசைட் பண்ற மீட்டிங். இது ஜஸ்ட் போர்ட் மீட்டிங். வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னர்ல தான் மொத்த சிட்டாடலும் இருக்கும். அதுக்கு தான் உன்னை நான் இன்வைட் பண்ணேன். அதுலதான் நான் உன்னை நிறைய பிசினஸ் மேன்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைச்சேன் என்று அனைத்தையும் தெளிவாய் புரியும்படியாக நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தார் ஜிஷ்ணு. இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு சற்று கடுப்பாக இருந்தது. இந்த தண்டத்துக்கு போய் எதுக்கு இவர் இவ்வளவு விளக்கம் சொல்றாரு? அவனுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. இவனை அடிச்சு துரத்துங்க என்பது போல் அங்கிருந்தவர்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் சரவணன் உணர்ந்தும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதது போல் முகத்தை வைத்துக் கொண்டான். அப்போ அது இன்னைக்கு இல்ல என்று இழுத்தான் சரவணா. நிச்சயமா இன்னைக்கு இல்ல. என் மருமகனை விட்டுட்டு நான் அதை பண்ணுவனா என அழுத்தமாய் கூறினார் ஜிஷ்ணு. சரவணா அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக ஜிஷ்ணு அமர்ந்திருந்த சீட் பக்கம் சென்று அவருக்கு அருகில் இருக்கும் சீட்டில் நேராக அமர்ந்து கொண்டான். அவனின் இந்த செயலில் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ந்தது. ஜிஷ்ணு அருகில் இருக்கும் சீட்டில் அனைவராலும் அமர்ந்திட முடியாதே. அது ஒன்றும் புறம்போக்கு இடம் இல்லையே, யார் வேண்டுமென்றாலும் அனுபவித்துக் கொள்ள. அந்த சீட் வில்லியம் குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கு சொந்தமான இடம். ஹர்ஷவர்தன் இன்று இங்கிருந்திருந்தால் அவருக்கு சேர வேண்டிய இடம் அது. பவனுக்கு சரவணனின் செயல்கள் கோபத்தை கொடுத்தது. கைகளை முறுக்கிக் கொண்டவன் அவனை அடிக்க முன்னேற ஜிஷ்ணு அவனின் கையை அழுத்தி பிடித்தார். பவன் கடுப்புடனே அமைதியாய் நின்றான். இவன் இஷ்டத்துக்கு அங்கிள் சீட் பக்கத்துல உட்காருவான், நான் வேடிக்கை பார்க்கணுமா? அங்கிள் வேற என்ன ஒன்னும் பண்ண விட மாட்டேங்கிறாரு. இல்லன்னா இவன் அப்படியே நான் அடிச்சு வெளியே துரத்துற மாதிரி துரத்துவேன். ஏன் இவர் இவ்வளவு பொறுத்து போறாரோ என்று மனதில் சரவணனை வறுத்தெடுத்தான் பவன். சரவணனும் பவன் மனதை படித்தது போல நக்கலாய் சிரித்தான். இதனை பார்த்து கொண்டிருந்த ஜாய் சரவணனை பார்த்து தம்ஸ் அப் செய்தாள். அதே நேரம் லேசாய் உள்ளுக்குள் பயமாயிருந்தது. இவன் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா தனியா வந்து வில்லியம்ஸ் குடும்பத்துல சிக்கிக்கிட்டானே, இவன் எந்த தைரியத்துல இவ்வளவு தூரம் பண்றான்னு தெரியலையே என்று புலம்பினாள் ஜாய். ஜிஷ்ணுவிற்கு சக்தி வேலை பார்ப்பது போல இருந்தது. அவரும் கடந்த காலத்தில் இப்படித்தான் அதிரடியாக உள்ளே நுழைந்து அதிகாரம் செய்திடுவார். அப்பம் புத்தி அப்படியே உனக்கு இருக்கு. 2 பேரை என்னைக்கு ஒடிச்சு கட்டணும், அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி என்று நினைத்தார் ஜிஷ்ணு. அங்கிருந்த அனைவருமே சரவணனை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். சக்திவேல் பற்றி அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர் எகத்தாளமாக இருந்து விடுவார் என தெரியும். ஆனால் சரவணன் அளவிற்கு அவர் திமிராக இல்லை என்று தோன்றியது. அனைவர் முகத்திலுமே சரவணன் மீதான வெறுப்பு அப்பட்டமாய் தெரிந்தது. சரவணா என்ன பண்ற என்று எரிச்சல் அடைந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் கேட்டார் ஜிஷ்ணு. அவர் எவ்வளவு சிரித்து மழுப்ப பார்த்தாலும் அவர் முகத்தில் எரிச்சல் தெளிவாய் தெரிந்தது. மாமா காண்டாயிட்டான் என்று உள்ளுக்குள் சிரித்தான் சரவணா. என்ன மாமா எப்படி கேட்டீங்க? அதான் நான் இங்க வந்துட்டேன். இவ்வளவு முக்கியமான விஷயம் நடக்கிறப்ப பொறுப்பு இல்லாம நான் எப்படி இங்க இருந்து போறது? அது உங்களுக்கு அசிங்கம் தானே என்று நக்கலுடன் கூறிய சரவணா கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டான். அதில் அங்கிருப்பவர்களுக்கு இன்னும் நெரிச்சல் மூண்டது. அப்புறம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றான். ஜிஷ்ணுவிற்கு பொறுமை காற்றில் பறக்க தொடங்கியது. கைகளை இறுக மூடிக்கொண்டார். சரவணனின் திமிர் அவரின் பொறுமையை வெகுவாய் சோதித்தது. இன்று வில்லியம்ஸ் குடும்பத்தில் முக்கியமான மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதில் வந்து சரவணன் இப்படி திமிராக செய்யலாம் என்ற ஆத்திரம் அவருக்குள் அதிகரித்தது. கோபத்தில் வேகமாய் எழுந்து நின்றார் ஜிஷ்ணு. என்ன விஷயம் என்று கடுப்புடனே கேட்டார். அவரால் இதற்கு மேலும் மறைக்க முடியவில்லை. உங்களுக்கு அபிநயவ தெரியுமா? அவளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என எந்தவித தயக்கமும் இல்லாமல் நேரடியாக கேள்வி கேட்டான் சரவணா. இதை கேட்ட அனைவருமே வேகமாய் எழுந்து விட்டார்கள். வில்லியம்ஸ் குடும்பத்தின் முக்கியமான மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அராஜகமாக உள்ளே நுழைந்து பிரச்சனை செய்வது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெண்ணை பற்றி விசாரிக்கிறானே என அனைவருக்கும் ஆத்திரம் வந்தது. அதீத எரிச்சலுடன் அனைவரும் அவனை பார்த்தார்கள். ஆனால் சரவணன் கேட்ட கேள்வியில் ஜிஷ்ணு மற்றும் பவன் முகம் உடனே மாறியது. சரவணனின் கூறிய விழிகள் இருவருமே கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. அவனின் இந்த கேள்வியால் பவன் தான் அதிகமாய் திகைத்தான்.
ஒருவேளை எதையாவது கண்டுபிடிச்சிட்டானா இவன்? என்று மனதில் யோசித்தான் பவன். பவன் பதட்டத்தில் நின்றிருந்தான். அதிர்ச்சியில் இருந்த மீண்ட ஜிஷ்ணு, அந்த பொண்ணு உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். இப்போ காணாம போயிட்டேன். அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. வில்லியம்ஸ் ஃபேமிலி டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் அவளை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் என்று அவசரமாய் கூறினார். அதில் எள்ளலாக ஜிஷ்ணுவை பார்த்தான் சரவணா. சரவணனின் பார்வை பவன், ஜிஷ்ணு இருவருக்குமே ஆத்திரத்தை கொடுத்தது. சரவணா, என்ன சொல்ல நினைக்கிற? தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாத. உன்னெல்லாம் இங்க உள்ள விட்டதே தப்பு. எதை எங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும் என்று கடுப்புடன் கூறினான் பவன். சரவணன் இன்னும் அங்கேயே உட்கார்ந்திருப்பது அவனுக்கு கோபத்தை கொடுத்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷன் உள்ளே நுழையவே அவனுக்கு தகுதி இல்லை. இதில் இங்கு வந்து அவன் நாட்டாமை வேறு செய்கிறானே என்று ஆத்திரம் வந்தது. சரவணன் அவனுக்கு மதிப்பு கொடுக்காமல் நேராக வாசல் பக்கம் இருக்கும் செக்யூரிட்டியை பார்த்தான். அங்கு செக்யூரிட்டியோ மிகவும் பதட்டத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவன் பார்வை சென்ற திசையில் பவனும் பார்த்தான். உனக்கு என்ன பிரச்சனை என்று செக்யூரிட்டியிடம் எரிந்து விழுந்தான் பவன். அது வெளியே ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு ராவணன் இங்க வந்திருக்காரு என்று அந்த செக்யூரிட்டி நடுங்கினார். ராவணன் வந்திருக்காரு, அவருக்கு இங்க என்ன வேலை என்று கடுப்புடன் கேட்ட பவன் வெளியே எட்டி பார்க்க சென்றான். வாசலில் சென்று பார்க்க படை போல ராவணனின் ஆட்கள் அங்கு குவிந்திருந்தார்கள். இந்த சரவணன் ஏன் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அவன் போக்குல எப்ப பாரு பண்ணிட்டு இருக்கான் என்று எரிச்சலில் அவனை மனதில் வறுத்தெடுத்தான் பவன். என்ன ராவணா, அது வில்லியம்ஸ் குடும்பத்து கூடவே நீ சண்டை போட வந்திருக்கியா என்று வாசலில் இருக்கும் ராவணனை பார்த்து கோபத்தில் மேஜையை ஓங்கி தட்டினார் ஜிஷ்ணு. ராவணன் பார்வை சற்று மாறுபட்டிருந்தது. வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் ராவணன் மட்டுமே. அவர் கண்ணில் தெரிந்த மிதப்பில் ஜிஷ்ணுவிற்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. என்ன நானா? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எனக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்துக்கும் நல்ல உறவு இருக்கு. என்னால எப்படி அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும் என்று அசட்டையாக தோலை குலுக்கினார் ராவணன். அப்போ எதுக்கு நீங்க வந்திருக்க என்று கோபத்துடன் கேட்டபடியே எழுந்தார் ஜிஷ்ணு. நான் மிஸ்டர் சரவணன் திரும்ப வரதுக்காக வெயிட் பண்றேன் என்று சிரிப்புடன் கூறினான் ராவணன். அதில் ஜிஷ்ணுவின் முகம் கலவரமடைந்தது. ராவணனை பார்த்தால் அவர் சரவணனிற்காக காத்திருப்பது போல் தெரியவில்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிக்க வந்தது போல் இருந்தது. இதை கேட்டதும் குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் ஆத்திரம் அதிகரித்தது. இப்படி ஒரு காரியத்தை நிகழ்த்திட விடமாட்டார்கள். எப்போதிலிருந்து சரவணனிற்கு வில்லியம்ஸ் குடும்பத்திற்குள் நுழைந்து அங்கு அதிகாரம் செய்யும் உரிமை வந்தது? தரம் கெட்டவனை எல்லாம் உள்ளே விட்டது தவறு என்று நினைத்தார்கள். ஜிஷ்ணு இந்த திமிரு பிடிச்சவன் அந்த ஈஸ்வரி பையன் தானே என முன்னாடி அமர்ந்திருந்த ஒரு முதியவர் சரவணனை பார்த்து கேட்டார். ஆனால் ஜிஷ்ணு பதில் சொல்வதற்கு முன்பு அவரை முந்திக் கொண்டான் சரவணா. ஆமா, அது நான் தான். இன்னும் 10 நாள்ல டிக்கெட் வாங்கிட்டு போறது மாதிரி இருக்காரு இந்த பெருசு யாரு என்று மிகவும் தன்னடக்கமாய் கேட்பவன் போல கேட்டான் சரவணா. அவன் குரலில் இருந்த அடக்கம் அவன் வார்த்தைகளில் இல்லை. கொஞ்சம் கூட பெரியவர் என்று மரியாதை இல்லாமல் பேசிட அந்த முதியவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. கோபத்தில் மேஜையை ஓங்கி தட்டிய பெரியவர், ஜிஷ்ணு இத நீயே பாத்து என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார். பெருசு ரொம்ப கோவப்படாத. 10 நாள்ல போக வேண்டியது நாளைக்கே போயிட போற என மேலும் அவரை கடுப்பேற்றினான் சரவணா. அங்கிள் என்ற ஜிஷ்ணு அந்த முதியவரை தடுக்க முடியாமல் தடுமாற்றத்துடனும் நின்றார். அவரின் கோபம் எல்லாம் சரவணனின் பக்கம் திரும்பியது. ஆனாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியவில்லையே என்ற ஆத்திரம் அவருக்கு. ஜிஷ்ணுவிற்கு வேறு வழியில்லை. வாசல் பக்கம் திரும்ப அங்கு இன்னும் ராவணன் இருந்தார். ராவணா, இங்க இருந்து கிளம்பாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கேட்டார் ஜிஷ்ணு. மிஸ்டர் சரவணன் இங்க இருந்து கிளம்புனா நானும் இங்க இருந்து கிளம்பும். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உன்னோட மொத்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணலையே என வியாக்கியானம் பேசினார் ராவணன். ஜிஷ்ணு முகம் இன்னும் எரிச்சல் அடைந்தது. சரவணன் ராவணனை பார்த்து லேசாய் கண்ணடித்தான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜாய் பெருமிதமாக நினைத்தாள். பரவாயில்லையே, முன்னவே பக்கா பிளானோட தான் இங்க வந்திருக்கான் என்று நினைத்தாள். ஜிஷ்ணு தான் செய்வதறியாமல் நின்று கொண்டிருந்தார். நீண்ட காலமாக ஜிஷ்ணுவும் ராவணனும் மற்றவர்களின் வேலையில் தலையிட்டதில்லை. இருவரின் வழியிலும் குறுக்கிட்டதில்லை. ஆனால் இந்த சரவணன் வந்து சிறிது நாள் தான் ஆகிறது. அதற்குள்ளே வில்லியம்ஸ் குடும்பத்தின் நிம்மதியை மொத்தமாய் குலைத்து விட்டான். சரி, அப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா மண்டையில ஏத்திக்கோ. இந்த மாச கடைசியில நடக்கிற வில்லியம்ஸ் ஃபேமிலி டின்னருக்கு வரதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. சோ நீ வரவே கூடாது என்று ஆக்ரோஷமாய் கூறினார் ஜிஷ்ணு. வரும் கோபத்திற்கு ராவணனையே அடிக்கும் அளவிற்கு இருந்தார்.
அவரின் சீற்றத்தில் ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் அதிர்ந்தது. இத்தனை வருடமாய் நடந்து கொண்டு வரும் வில்லியம்ஸ் ஃபேமிலி டின்னரில் ஒருவரை கூட வில்லியம்ஸ் குடும்பத்தின் ஆட்கள் வெளியேற்றியதில்லை. ராவணன் தான் முதல் நபர். ஆனால் இப்போது ராவணனை வெளியே அனுப்புவது மற்றவர்களுக்கு இது எச்சரிக்கை. அங்கிருந்த நபர்களுக்கு இது சற்று மகிழ்ச்சியான விஷயமாய் இருந்தது. ஆனால் ராவணனோ யாரோ எதையோ கூறுகிறார் என்பது போல கொஞ்சம் கூட தன்னை இதிலிருந்து நீக்கி இருக்கிறாரே என்ற எண்ணம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தார். என்ன ராவணன் அப்படி நிக்கிறாரு? அவரு இத நினைச்சு வருத்தப்படலையா? எவ்வளவு பெரிய விஷயத்த ஜிஷ்ணு சொல்லி இருக்காரு, இவரு எனக்கு என்னன்னு இருக்காரு என்று அங்கிருந்தவர்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஓ, இதானா? உண்மையை சொல்லணும்னா இத பத்தி பேசதான் நானும் இங்க வந்தேன். வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னர்ல கலந்துக்கிற அளவு எனக்கு நேரம் இல்ல என்று திமிராக கூறினார் ராவணன். அவரின் மானத்தை காப்பதற்காகத்தான் அப்படி கூறி சமாளிக்கிறார் என்று அங்கு இருந்தவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் நக்கல் செய்யும் முன்பு இன்னும் ஒருவர் அங்கு வந்தார். சார், வேடாவல் குரூப்ல இருந்து ஆல்ஃபிரட் ஒயிட் இங்க வந்திருக்காரு. உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு என்று செக்யூரிட்டி படபடத்தார். ஜிஷ்ணு இன்னும் அதிர்ந்தார். ஆல்ஃபிரட் அவரின் பிசினஸிற்கு மிகவும் முக்கியமான நபர். வெளிநாட்டில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையர். அவர் ஏன் இங்கு வந்திருக்கிறார் என்று கேள்வியாக புருவம் சுருக்கினார் ஜிஷ்ணு. நான் போய் உடனே அவர் பார்க்கிறேன் என்று அவசரமாய் கிளம்பினார். பாவம், போகும் அவசரத்தில் இதுக்கு சரவணன் தான் காரணமாய் இருப்பான் என யோசிக்காமல் வெளியே அவசரமாய் விரைந்தார். சிட்டாட்டலின் வில்லியம்ஸ் குடும்பத்தின் கிராண்ட் டின்னர் தான் மிக முக்கியமான கான்ஃபரன்ஸ். சரவணன் என்ன அதிகாரம் செய்தாலும் அவனுக்காக அதனை அவர்கள் மாற்ற மாட்டார்கள். அதுவும் இப்போது சல்லி பைசா பிரயோஜனம் இல்லாதவனுக்காக ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஜிஷ்ணு என்ன ஆனதோ ஏதானதோ என்று படபடப்பாக வெளியே செல்ல இன்னும் மேலும் அதிர்ந்தார். வாசலில் ஆல்ஃபிரட் மட்டும் இல்லை. இன்னைக்கு ஏன் வில்லியம்ஸ் மேன்ஷனுக்கு இவங்க எல்லாரும் குரூப்பா வந்திருக்காங்க புரியலையே என்று பெரும் அதிர்ச்சியுடன் வந்திருப்பவர்களை பார்த்து நினைத்தார் ஜிஷ்ணு. வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து அதிர்ந்தார் ஜிஷ்ணு. அந்த கும்பலில் பெரிய தொப்பையுடன் இருப்பவர்தான் ஆல்ஃபிரட். மிகப்பெரிய க்ரூட் ஆயில் தொழிலதிபர். வெளிநாட்டில் பில்லியன் கணக்கில் அவருக்கு லாபம் கிடைக்கும். அவர்தான் ஜிஷ்ணுவின் மிக முக்கியமான பிசினஸ் பார்ட்னர். மிஸ்டர் ஒயிட், ப்ளீஸ் உள்ள வாங்க. நீங்க எல்லாரும் உள்ள வாங்க என்று அனைவரையும் அவருக்கு பின்னால் இருப்பவர்களையும் உள்ளே அடைத்தார் ஜிஷ்ணு. இதை கேட்டதுமே கையை மறுப்பாக அசைத்தார் ஆல்ஃபிரட். ஜிஷ்ணு, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் இன்னொரு நாள் உள்ள வரேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அடுத்த மாசம் வர நான் தான் அவங்க கூட இருந்து பாத்துக்கிற மாதிரியான நிலைமை இருக்கு. அதனால என்னால வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னருக்கு வர முடியாது. என்னோட ஸ்பாட்டை நீ வேற யாருக்காவது கொடுத்துருதுன்னா எடுத்துக்கோ என்று ஜிஷ்ணு தலையில் இடியை இறக்கினார். ஜிஷ்ணு பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். ஆல்ஃபிரடின் க்ரூட் ஆயில் பிசினஸிற்காகத்தான் நிறைய பேர் வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னருக்கு வருவார்கள். ஆனால் இம்முறை அவர் வரமாட்டேன் என்று கூறுவது வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு பெரும் அடியாக இருந்தது. ஜிஷ்ணு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கிராண்ட் டின்னரில் மிக முக்கிய நபர்களில் இவரும் ஒருவர். என்ன இவர் திடீர்னு வரமாட்டேன்னு சொல்றாரு? இவ்வளவு பெரிய பணக்காரன் அம்மாவை பார்த்துக்க ஸ்பெஷல் நர்ஸ் கூட அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். இருக்கிற மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாசம் முழுக்க அங்கேயே இருக்க போறாரு. அப்படியே இவருக்கு அவங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்தா அவரால் ஹாஸ்பிட்டலே வாங்க முடியுமே. சில பேரை ஹையர் பண்ணி பாதுகாக்க வைக்க மாட்டாரா என்ன என நினைத்தார் ஜிஷ்ணு. ஆல்ஃபிரட் நினைத்தால் அவர் அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவருக்கு பதிலாக அவரின் அசிஸ்டன்டையோ அல்லது வேறு யாரையாவது டின்னரை அட்டெண்ட் செய்ய வைக்கலாம். அவர் இடத்தில் யாராவது வந்தால் கூட வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு பெருமைதான். இரண்டும் ஒன்றுதான். ஜிஷ்ணுவால் இந்த காரணத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியே விட்டுவிடும் நபரா என்ன? ஆல்ஃபிரட் ஏன் இப்படி என்று சற்று அதிருப்தியுடனே கேட்டார். அவரை வைத்துத்தானே ஜிஷ்ணு நிறைய திட்டம் தீட்டியிருக்கிறார். ஆல்ஃபிரட் அவருக்கு நின்று விளக்கம் கூறும் மனநிலையில் இல்லை. மாறாக நேரடியாகவே, என் அம்மா நான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல, சோ நான் உடனே கிளம்புறேன் என்று கூறி கிளம்பினார் ஆல்ஃபிரட். ஜிஷ்ணுவிற்கு தான் என்னடா தெலுங்கு படம் ஓட்டுகிறார் என்பது போல பார்த்தார். ஆல்ஃபிரடிடமிருந்து அவர் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆல்ஃபிரடின் பெற்றோர்கள் வெளிநாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். அவர்களுக்கு ஆல்ஃபிரட் அளவிற்கு பலம் இருக்கிறது. அவர்கள் ஆயில் பிசினஸ் மட்டும்தான் செய்கிறார்கள். அதை சிறப்பாய் செய்து இந்த நிலையில் இருக்கிறார்கள். இது என்று பேச்சு வராமல் தடுமாறினார் ஜிஷ்ணு. ஆல்ஃபிரட் பின்ன இருந்த ஆட்களை பார்த்த ஜிஷ்ணுவிற்கு பேச்சு வரவில்லை. அவருக்கு தன்னிச்சையாக உடல் நடுங்கியது.
அவர்கள் அனைவரும் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு பயம் பரவியது. இன்னைக்கு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்னா வந்திருக்காங்க, அதுவும் ஒரே நேரத்துல வந்திருக்காங்க. ஒருவேளை ஆல்ஃபிரட் மாதிரி இவங்க எல்லாரும் ஏதாவது காரணம் சொல்ல வந்திருக்காங்களா என்று பலவாறாக யோசித்தார் ஜிஷ்ணு. எல்லாருமே ப்ளீஸ் உள்ள வாங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமா வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னர் உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ கொடுக்கும் என்று கூறி மழுப்ப பார்த்தார் ஜிஷ்ணு. நீங்க என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறது, நாங்க கொடுக்கிறோம் என்ற ரீதியில் அனைவரும் நின்றிருந்தார்கள். ஜிஷ்ணுவிற்கு எதுவுமே சரியாகப்படவில்லை. முதலில் சரவணன் வந்து நுழைந்தான். அடுத்ததாக ராவணன் வந்து நுழைந்தார். அதன் பின் ஆல்ஃபிரட் இதிலிருந்து விலகிக் கொண்டார். ஒவ்வொன்றாக அவருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்க ஜிஷ்ணுவிற்கு மனம் நெருடலாயிருந்தது. ஆல்ஃபிரட் இப்போது அப்படி கூறி சென்றாலும் எப்படியாவது அவரை மீண்டும் இங்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார். ஆல்ஃபிரட் என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கும். ஆனால் அவர் கூறிய இந்த சப்ப காரணம்தான் விஷ்ணுவால் நம்ப முடியவில்லை. வரமாட்டேன் என்று கூற வந்தவர் வேறு ஏதேனும் நல்ல காரணத்தை கூறியிருக்கலாம். இதற்கெல்லாம் மூல காரணமாயிருப்பவன் சவுடாலாக சீட்டில் ஆடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். பவன் சரவணனை கவனிக்காமல் ஜிஷ்ணுவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குமே இது ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியவில்லை. ஜிஷ்ணு எஞ்சி இருப்பவர்களாவது விலகாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரையும் உள்ளே அழைத்தார். அவருக்கு எதிரே இருந்த நபர் மறுப்பாக தலையசைத்தார். மிஸ்டர் ஜிஷ்ணு, சாரி, என்னால வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னர்ல கலந்துக்க முடியாது என அமைதியான குரலில் கூறினார். அதில் உறைந்தார் ஜிஷ்ணு. அவர் எது நடக்க கூடாது என்று நினைத்தாரோ அதுவே நடந்தது. லோனி, என்ன திடீர்னு இப்படி சொல்ற? ஏன் உன்னால கலந்துக்க முடியாது? உன் கம்பெனி வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப முக்கியமான கோஆபரேஷன்ல இருக்கு என்று அடுக்கடுக்காய் கேள்வி கேட்டார் ஜிஷ்ணு. அவரால் இன்னொரு நபரையும் இழந்திட முடியாது, இழக்கவும் விருப்பமில்லை. இதிலே தெரிந்தது மற்றவர்களும் இந்த நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று. ஜிஷ்ணு கேட்ட கேள்விக்கு லேசாய் புன்னகைத்தார் லோனி. ஐ எம் சாரி ஜிஷ்ணு, கோஸ்ட் டவுன்ல இருந்து திடீர்னு சரக்கு நிறைய வந்து இறங்கி இருக்கு. அதை நான் உடனே என்ன ஏதுன்னு சரி பார்த்து முடிக்கணும் என்றார். என்ன சரக்கு? வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னரை விட உனக்கு அது முக்கியமா போச்சா என்று கடுப்புடன் கேட்டார் ஜிஷ்ணு. இவர் சொல்வது அவருக்கு சப்ப காரணமாக தோன்றியது. அதுவும் இல்லாமல் இதுவரை எவருமே இப்படி நடந்து கொண்டதில்லை. இத்தனை வருடத்தில் இல்லாமல் திடீரென்று ஒவ்வொருவராக வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னரில் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள். அதிர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கான காரணம் தெரியாமல் பெரிதாய் குழம்பி தவித்தார் ஜிஷ்ணு. அனைத்தையும் நன்றாகத்தானே செய்தோம், ஏன் ஒவ்வொருவராக விலகிக் கொள்கிறார்கள் என்று யோசித்தார். அவரின் அனுபவத்தில் இப்படி ஒன்றை அவர் எதிர்கொண்டதில்லை. பிசினஸ் செய்யும் அனைவருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னர் பற்றி நன்றாக தெரியும். அது அவர்களுக்கும் பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி ஒன்றை யாரும் தட்டி கழிக்க மாட்டார்கள். ஆனால் இன்று இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று குழம்பினார் ஜிஷ்ணு. ஓகே, இனிமே இதை பத்தி பேச ஒண்ணுமே இல்ல என பட்டென்று கூறிய லோனி அங்கிருந்து வெளியேறினார். அவராகவே வந்தார், கலந்து கொள்ள மாட்டேன் என்றார். பின் அப்படியே கிளம்பி சென்று விட்டார். அவரின் இந்த நடத்தை ஜிஷ்ணுவை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வீனஸ் வெல்லாவில் இருக்கும் இந்த மேன்ஷனில் முதல் முறையாக அவர் இந்த கிராண்ட் டின்னரை நடத்துகிறார். அதில் எந்த சொதப்பலும் வந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தார். இதனால் மொத்த டின்னரையும் அவர் கெடுத்துவிடக் கூடாது என்று நினைத்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னர் என்பது அவர்களுக்கு ஒரு பெருமை, கௌரவம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் நடத்திவிட மாட்டார்கள். இதனால் தான் சரவணனையே வெளியே துரத்த நினைத்தார். ஆனால் டின்னர் நடக்கும் முன்பே அவனுக்கு சாதகமாய் இருப்பது போல முக்கியமான நபர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக விலகிக் கொண்டிருந்தார்கள். ஜிஷ்ணு சரவணனை திரும்பி ஒரு நொடி பார்த்தார். இதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று சந்தேகமாய் பார்த்தார் ஜிஷ்ணு. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் இவன் காரணமா இருப்பானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று மனதில் நினைத்தார். ஆனாலும் நடப்பது புரியாமல் குழப்பத்துடனே அவனை பார்த்தார். இதனை பார்த்து கொண்டிருந்த பவன் சத்தமாய் சிரித்தான். இவங்கெல்லாம் சாதாரண எறும்பு மாதிரி அங்கிள். அவங்களுக்கு இதுல கலந்துக்க வேண்டாம்னா போகட்டும். வில்லியம்ஸ் ஃபேமிலி ஒன்னும் அவங்கள வாவான்னு கெஞ்சல. வரலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். அதுவும் அந்த முட்டாள் ராவணனுக்கு அவன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கானா? வெனிஸ் வில்லாவுல இருக்கிற வில்லியம்ஸ் குடும்பம் மட்டும் இவன் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கலனா இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிற அளவுக்கு வந்திருக்க மாட்டான். நன்றி கிட்ட நாய்ங்க என்று தற்பெருமையுடன் திமிராக கூறினான் பவன். ஆனால் ஜிஷ்ணு முகம் இன்னும் சுணங்கியே இருந்தது. நடப்பதையெல்லாம் யோசித்தவர் ஒரு முடிவோடு சரவணனை பார்த்தார். அவனோ தமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் சம்பமாய் சீட்டில் அமர்ந்திருந்தான். சரவணா,
உனக்கு லோனியையும் ஆல்ஃபிரடையும் தெரியுமா என்று பட்டென கேட்டார். அதில் வெடித்து சிரித்தான் பவன். அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு எப்படி அவங்களெல்லாம் தெரியும்? நீங்க நல்லதானே இருக்கீங்க? இல்ல நடந்த குழப்பத்துல உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இவங்க எல்லாருமே வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிசினஸ் பார்ட்னர்ஸ். என்ன அங்கிள் மறந்துட்டீங்களா? வேலன் குடும்பத்தோட யார் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே வில்லியம்ஸ் குடும்பத்தோட எதிரின்றத. அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி இவன் கூட பழக்கத்துல இருப்பாங்க என்று சரியாய் கேட்டான் பவன். ஜிஷ்ணுவிற்கும் இந்த விஷயம் நன்றாய் தெரியும். அவரால் எப்படி இதனை மறக்க முடியும்? செய்ததே இவர்தானே. ஆனால் இன்று நடந்ததற்கான காரணம் மட்டும் அவருக்கு விளங்கவில்லை. ஏன் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருள் அதிகமாயிருந்தது. என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியாது என்று மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. அவனுக்கு தெரியாது என்று கூறியதும் ஜிஷ்ணுவின் முகம் இன்னும் சுருங்கியது. ஒருவேளை அவன்தான் காரணமாக இருப்பானோ என்று நினைத்து கேட்டார். என்ன இவன் தெரியாதுன்னு சொல்லிட்டான்? இவனுக்கு இவங்க தெரியாதுன்னா எப்படி இதை பண்ணிருப்பான்? ஒருவேளை நிஜமாவே தற்செயலா எல்லாம் நடந்துதான்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று பெரிதாய் குழம்பினார் ஜிஷ்ணு. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இதுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்று வெற்றி சிரிப்பு சிரித்தான் பவன். மேலும் அங்கிள், இந்த பிச்சைக்கார நாய இங்க இருந்து நீங்க அடிச்சு துரத்தலனா நம்ம வில்லியம்ஸ் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே இவனால நாசமாயிடும் என்றான் பவன். இதை கேட்ட அனைவரும் சட்டென பவனை பார்த்தார்கள். அனைவருக்குமே சரவணன் அங்கிருப்பது பிடிக்கவில்லைதான். ஆமாமா, முதல்ல இவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. ஜிஷ்ணு, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி ஒருத்தனுக்கு போய் இன்விடேஷன் கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் யாருமே இதுல கலந்துக்க விரும்பல. ஈஸ்வரி பண்ண காரியம் எல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சா என்று அங்கிருப்பவர்கள் அனைவரும் ஜிஷ்ணுவை திட்டத் துவங்கினார்கள். இத்தனை நேரம் அவர் முகத்தில் இருந்த அமைதி மொத்தமாய் மாறியது. சரவணா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உனக்கு ஏதாவது முக்கியமா பேசணும்னா நாளைக்கு நீங்க வா என்று அழுத்தமாய் கூறினார் ஜிஷ்ணு. ஓ என்று திமிராக ஒற்றை புருவத்தை உயர்த்தினான் சரவணா. நிச்சயம் அபிநயாவிற்கும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று அவனுக்கு ஊர்ஜிதமானது. அதனால் அவன் முகம் இன்னும் இறுகியது. அப்படின்னா நான் இன்னும் ஒரு விஷயம் கேக்குறேன் என்றான். என்ன அது என்று பொறுமை இல்லாமல் கேட்டார் ஜிஷ்ணு. இந்த வாரம் நான் சிட்டாடல விட்டு கிளம்புறேன். நான் கிளம்புறதுக்கு முன்ன வில்லியம்ஸ் குடும்பம் மொத்தமும் நான் ஹில்வுட்டுக்கு போறப்ப என்ன வழி அனுப்ப வரணும் என அழுத்தமாய் அவர்கள் இதனை செய்தே ஆக வேண்டும் என்பது போல் கூறினான் சரவணா. அதில் ஜிஷ்ணு கண்களை அகல வெறித்தார். கோபம் தலைக்கு ஏற சிவந்த வழிகளுடன் சரவணனை முறைத்தார் ஜிஷ்ணு. ஆத்திரத்தில் மேஜையை ஓங்கி தட்டினார் ஜிஷ்ணு. அப்போதுதான் பவன் செய்தது சரி என்று அவருக்கு தோன்றியது. சரவணன் ஓவர் திமிரில் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனின் எதிர்காலத்தை அழிப்பதெல்லாம் பத்தாது, இன்னும் பெரிதாய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். என்ன, வில்லியம்ஸ் குடும்பத்தையே நீ மிரட்டி பாக்குறியா என்று இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாத பவன் கத்தினான். சரவணன் முன்னே அவனை அடித்துவிடும் தோரணையில் வந்து நின்றவன், வில்லியம்ஸ் குடும்பத்தையே எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்று கர்ஜித்தான். நான் மிரட்டுறேனா? எனக்கு உங்க குடும்பத்தை பார்த்தா பாவமா இருக்கு. போனா போகுது, நீங்க படிக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் என அசட்டையாக கூறினான் சரவணா. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தேவையில்லாம இதுல தலையிடாத, மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ஒரு பொண்ணுக்காக உன்னோட மொத்த சொத்தையும் தெரேசா சேரிட்டிக்கு கொடுத்துறதா கேள்விப்பட்டேன். சரவணா, நீ ஒண்ணுமே இல்லாத ஆளுடா. கையில ஒரு பைசா இல்லாம நீ இங்க வந்து வில்லியம்ஸ் மேன்ஷனுக்கே உன் திமிர்த்தனத்தை காட்டிட்டு இருக்கியா? பாப்போம், நீ வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு போனா போகுதுன்னு வழி விடுறியா, இல்ல வில்லியம்ஸ் ஃபேமிலி உன்ன போனா போகுதான் விடுதான் என்று திமிராக கூறினான் பவன். அவனுக்கு சரவணனை பார்த்தால் பயம் இல்லை. அவனை பொறுத்தவரை சரவணன் ஒன்றுமில்லாதவன். அப்படிப்பட்டவனுக்கு இங்கு பேசவே அருகதை இல்லை என்று நினைத்தான். சரி பாப்போம் என்று மேஜையை ஊங்கி தட்டினான் சரவணா. அவனுக்கு எதிரே நின்று கொண்டிருக்கும் ஜாய் பக்கம் திரும்பினான். உடனே ரத்னத்துக்கு கால் பண்ணு என்று கட்டளையிட்டான். உன்னால ஆனந்த பண்ணிக்கோடா, யாரால என்ன புடுங்க முடியும்னு பாப்போம் என்று சீறினான் பவன். சரவணன் கூறியதும் ஜாய் உடனே ரத்தினத்திற்கு அழைத்தாள். அவள் அழைத்ததுமே அழைப்பு ஏற்கப்பட்டது. கால் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்லணும் என்று சரவணன் பக்கம் திரும்பி கேட்டாள் ஜாய். இருந்தாலும் சரவணனுக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னரை முன்னாடியே வைக்க சொன்னது மட்டும் இல்லாம இவன் ஊருக்கு போறப்ப நாங்க வந்து போயிட்டு வான்னு வழி அனுப்புறோமா? கொழுப்படுத்த நாய் திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கான் என்று மனத்தில் கடுக்கெடுத்தான் பவன். அங்கிருப்பவர்கள் அனைவருக்குமே அதே எண்ணம்தான்.
ரத்னம் கிட்ட சொல்லி வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ இந்த வீக்கெண்ட் இன்விடேஷன் செரிமனி வைக்க சொல்லு. கூடவே இன்னொரு விஷயம் என்று அழுத்தமாய் அனைவரையும் பார்த்தபடி கூறினான் சரவணா. என்ன அது? இந்த மாச கடைசி வரைக்கும் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கணும் என்று அழுத்தமாய் கூறினான். இதை கேட்டதுமே அனைவர் கண்ணும் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. மாத கடைசி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறானா? அப்படி என்றால் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸில் கலந்து கொள்பவர்களால் வில்லியம்ஸ் குடும்பத்து கிராண்ட் டின்னரில் கலந்து கொள்ள முடியாதே. சரவணா, நல்ல காமெடி பண்ற. உன்னோட வைல்ட் வெஸ்ட் ஒண்ணுமே இல்ல. எய்டன் குடும்பமும் உன்னை இக்னோர் பண்ணிடுச்சு. போயும் அதை வச்சா நீ எங்களை எதிர்க்க பாக்குற என்று சத்தமாய் சிரித்தான் பவன். கைஸ், இவனுக்கு புரிய வைங்க என்று சரவணன் அந்த ஆட்களை பார்த்து கூற பவனின் உடல் நடுங்கியது. உண்மையிலேயே சரவணன் தான் இவர்களை வரவைத்தானா என்று யோசித்தான் பவன். வில்லியம்ஸ் குடும்பத்தை அடிக்கிற அளவுக்கு எனக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு என்றான் சரவணா. வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸை அவன் கையில் எடுத்தால் மொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தையும் தலைகீழாய் புரட்டி விடுவான். சரவணன் வில்லியம்ஸ் ஃபேமிலியிடம் தனக்காக வில்லியம்ஸ் ஃபேமிலியின் டின்னர் பார்ட்டியை ஒரு நாளைக்கு முன்பே வைக்க வேண்டும் என்றும், தான் சிட்டாடெல்லில் இருந்து கிளம்பும் பொழுது வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் தன்னை பார்க்க வேண்டும் என்றும் அவர்களிடம் கண்டிஷன் போட்டான். அதை கேட்டதும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் வாய் விட்டு சிரித்தார்கள். இதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீயே உன்னுடைய எல்லா சொத்தையும் ஏதோ ஒரு பொண்ணுக்காக சேரிட்டிக்கு எழுதி வச்சுட்டேன்னு கேள்விப்பட்டோம். இப்போதைக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ மீட் பண்ண கூட நீ தகுதி இல்லாதவன். உனக்காக எதுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணணும்? இது கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா என்று அந்த ஃபேமிலியைச் சேர்ந்த ஒரு வயதானவர் தனது சொட்டை தலையை தடவிக்கொண்டே சொன்னார். உடனே, ஆமா, அவனுக்கு எப்படி வெக்கம் ரோஷம் இருக்கும்? ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அவன் இங்க வந்து இருக்க மாட்டான் என்று அங்குள்ள மற்றவர்கள் சொல்லி சிரித்தார்கள். அவர்கள் அனைவரும் சிரிப்பதை பார்த்த ராவணனுக்கும் ஜாயருக்கும் ஏதோ போலானது. ஆனால் சரவணன் அசையாமல் அவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த பவன் சிரித்துக் கொண்டே சரவணன் அருகில் வந்தான். பின்பு, ஏண்டா டேய், இவ்வளவு சொத்தை இழந்ததுக்கு அப்புறமும் உனக்கு கான்பிடன்ஸ் எங்க இருந்துடா வருது? சும்மா சொல்லக்கூடாது. உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் உன்னோட சேர்ந்து ஜால்ரா போட 4 பேர் உன் பின்னாடி இருக்காங்கல்ல, அந்த தைரியத்துலதான் நீ இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னால எப்பவும் இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பார்ட்டியை அட்டென்ட் பண்ண முடியாது. உனக்கு அந்த தகுதி இன்னைக்கும் இல்ல, எப்பவும் இருக்க போறதும் இல்ல என்று சொன்னான். அதை கேட்ட ராவணன், அவன் நீ ரொம்ப திமிர்ல ஆடாத. நீ வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்கிற தகுதியை தவிர உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு? நீ பேசுறது யார்கிட்டன்னு தெரிஞ்சு பேசு என்று சொன்னார். உடனே பவன் ராவணனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான், உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் அவன் பின்னால சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவன் இன்னும் வீரானு இந்த சிட்டியை ஏமாத்திட்டு இருக்கான். ஒருவேளை அவன் பின்னால ரத்னமோ ஜஸ்டினோ இல்லன்னா அவன் எதுக்குமே லாக் இல்லாதவன். அவனால அவங்க இல்லாம எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னான். உடனே ராவணன், இங்க பாரு, மிஸ்டர் சரவணனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கோபமாக கேட்டான். உடனே பவன் மறுபடியும் சிரித்துக் கொண்டு சொன்னான், அவனை பத்தி எனக்கு தெரியறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன்னை பத்தி உனக்கு தெரியுதா? கேள்விப்பட்ட உன்னோட சபார்டினேட்டர் யாருமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களாமே. உன்னோட நிலைமையே இங்க பரிதாபமா கிடக்கு. இதுல நீ இந்த சரவணனுக்கு கொடை பிடிச்சிட்டு நிக்கிறியா? நான் சொல்றதை கேளு. இவன் பின்னால நீ நின்னா உன்னால எதுவும் சாதிக்க முடியாது. அவன் ஒரு யூஸ்லெஸ். அவன் கூட சேர்ந்த நீங்க எல்லாருமே ஒரு யூஸ்லெஸ் என்று சொன்னான். பவன் அப்படி சொன்னதும் ராவணனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. கைகளை மடக்கிக் கொண்டு பவனின் அருகில் சென்றார். உடனே சரவணன் தனது கையை அசைத்து வேண்டாம் என்று தடுத்தான். ராவணன் தனது மொத்த கோபத்தையும் அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றார். சரவணனின் பவரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டான் என்று தெரிந்தவர் அமைதியாக பவனை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றார். திடீரென்று ராவணனின் முகத்தில் சிரிப்பை பார்த்த பவனிற்கு கோபம் தலைக்கேறியது. உடனே சரவணனை பார்த்து, நீ எந்த தைரியத்துல வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ்ல மீட்டிங் நடத்துவேன்னு சொல்ற? உண்மையிலேயே உனக்கு அவ்வளவு திறமை இருக்குன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, அந்த திறமை எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் இந்த சிட்டாடலுக்கு வந்தது வேணா லேட்டா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற எல்லாரையும் அடக்கி ஆடுற சக்தி எனக்கு இருக்கு. நான் நினைச்சா உன்னோட இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிய ஒரு நொடியில இருந்த இடம் தெரியாம அழிச்சிட்டு போயிடுவேன் என்று சொன்னான். அவ்வளவு நேரம் அங்கு நடப்பதையெல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த ஜிஷ்ணுவிற்கு அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் போனது. உடனே, போதும், எல்லாரும் நிறுத்துங்க என்று கத்தினார்.
உண்மையை சொல்ல போனால் ஜிஷ்ணுவிற்கு சரவணனை அவமதிக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் சரவணன் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அதன் பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள யாரிடமும் அவருக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தவர் சத்தமாக கத்தினார். அவர் கத்தியதில் அந்த அறையில் உள்ள அனைவரும் அமைதியாக இருக்க அவர் மட்டும் சரவணன் முன்னால் வந்தார். பின்பு, சரவணா, போதும், நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்று சொன்னார். உடனே சரவணன், நான் ஃபைனலா கேக்குறேன், உங்களுக்கு அபிய பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். நீ எத்தனை முறை கேட்டாலும் என்கிட்ட இருந்து வர பதில் இதுதான். எங்களுக்கு யார பத்தியும் எதுவும் தெரியாது. நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு என்று சொன்னவர் அங்கிருந்த தனது பட்லரை அழைத்தார். ஜிஷ்ணு கூப்பிடவும் வேகமாக அவர் அருகில் ஓடி வந்த அவரது பட்லர் தனது தலையை தாழ்த்தி நின்றார். பின்பு, சொல்லுங்க பாஸ் என்று சொன்னார். உடனே சிடாடல் செட்டில் உள்ள எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி லூசர் யாருமே நம்ம ஃபேமிலியோட மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லு என்று சொன்னார். ஜிஷ்ணு அப்படி சொன்னதும் அந்த பட்லர் வேகமாக தனது தலையை அசைத்தார். பின்பு, அப்படியே செஞ்சிடறேன் என்று சொல்லிவிட்டு சரவணனை பார்த்தார். அந்த பார்வை, நீ மோதுற ஆள் யாருன்னு தெரியாம மோதிட்ட, அதுக்கான பலனை அனுபவிக்க போற என்பது போல் இருந்தது. ஜிஷ்ணு சொன்னதை கேட்ட சரவணன் அவரை பார்த்து சிரித்தான். பின்பு, நீங்க இப்ப சொன்னது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னான். உடனே ஜிஷ்ணு, சரவணா, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நான் உனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சேன். ஒருவேளை நீ நான் நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பிளட் லைன் தான் நீயுன்னு இந்த சிட்டில எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம சில்லியா பிஹேவ் பண்ணிட்ட என்று சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, என்ன இந்த ஃபேமிலியோட பிளட் லைன் என்ன சொல்ல போறீங்களா? நல்ல வேலை சொல்லல. இதுக்கப்புறம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் என்னோட வாழ்க்கையில ஒருபோதும் நான் இந்த குடும்பத்தோட பிளட் லைன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜாயை பார்த்தான். பின்பு, ஜாய், வா போலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். அவன் பின்னால் ஜாயும் ராவணனும் சென்றார்கள். சரவணன் வில்லியம்ஸ் ஃபேமிலி பற்றி அப்படி சொல்லிவிட்டு போனதும் ஜிஷ்ணு கோபத்தில் கொந்தளித்தார். பின்பு அங்கிருந்தவர்களை பார்த்தார். பின்பு, உடனே சீக்ரெட் ரூமுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றார். ஜிஷ்ணுவின் முகத்தில் கோபத்தை பார்த்ததும் தான் பவனிற்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு வழியாக அவர் தன் பக்கம் வந்து விட்டார் என்று நினைத்தவன் சிரித்துக் கொண்டே அந்த சீக்ரெட் அறைக்கு சென்றான். வீனஸ் வில்லாவில் இருந்து வெளியேறிய சரவணன் வேகமாக தனது காரில் ஏறிக்கொள்ள ஜாயும் அவன் பின்னால் ஏறிக்கொண்டாள். இருவரும் அங்கிருந்து போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் சரவணனின் முகத்தில் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு உணர்வு இருந்தது. அதை கவனித்த ஜாய் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு வந்தாள். சரவணன் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டு யதார்த்தமாய் திரும்பி பார்த்தவன் ஜாய் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவளது நெற்றியில் தனது விரலை வைத்து தட்டினான். பின்பு, ஏய் திம்சுகட்ட, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அத நான் உன்கிட்ட கேட்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க நீ பாட்டுக்கு அசால்ட்டா மீட்டிங் ஹோல்டு பண்ண ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்ட. எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு என்று சொன்னாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டே, எனக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்ல நீ நினைக்கிறியா என்று கேட்டான். சரவணா, நான் அப்படி நினைக்கல. ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமை சரியில்லைன்னு சொல்றேன். ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் சேரிட்டிக்கு எழுதி கொடுத்துட்ட. எக்கனாமிக்கலா இப்ப நாம ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறோம். வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு ஒலிம்பிக் கேம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நிறைய ஃபண்ட் வேணும். இவ்வளவுதான் வேணும்னு நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. ஆனா இது ரொம்ப ஹை காஸ்ட் ப்ராஜெக்ட். இதுல நாம அவசரப்பட வேணான்னு தான் சொல்றேன் என்று சொன்னாள். ஜாய், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அங்க நடந்ததெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு இருந்ததானே. அந்த நேரத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்ற என்று சற்று கடுகடுப்பாக கேட்டான். உடனே ஜாய், சரவணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மிஸ்டர் ஜிஷ்ணு இருக்கார்ல, அவரு நிஜமாவே நல்ல எண்ணத்தோட தான் உன்னை அந்த ஃபேமிலி மீட்டிங் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, உன்னுடைய இந்த சின்ன மூளைக்கே சந்தேகம் வரும்போது எனக்கு வராதா? நிச்சயம் அவர் என்ன நல்ல எண்ணத்தோட அங்க வர சொல்லல. கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லார் முன்னாலையும் வச்சு என்ன ஹியூமிலியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட அவருக்கு என்ன தேவையோ அதை பேரம் பேசணும்னு அவர் பிளான் போட்டிருப்பாரு. அது தெரிஞ்சுதான் நான் அங்க போனேன் என்று சொன்னான். உடனே ஜாய், அதான பார்த்த, சரவணனாவது இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறதாவது என்று சொல்லி சிரித்தாள்.
ஜாய், எப்படியாவது நம்ம இந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு நாம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் என்று சரவணன் சொன்னான். உடனே ஜாய், சரவணா, நீ நிஜமாதான் சொல்றியா? கண்டிப்பா இதை நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். உனக்கு தெரியாதா, நான் உன்னை நினைச்சா அதை செஞ்சே ஆவன்னு என்று சரவணன் சொன்னான். சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து என்னோட அலவன்ஸ் எதுவுமே செலவு பண்ணாம அப்படியே என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அதை அப்படியே நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதை வச்சு நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம் என்று சொன்னாள். உடனே சரவணன் சிரித்து கொண்டே, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏற்கனவே உங்க அம்மா என்னோட முகத்துல பிளாங்க் செக்கை வீசி உனக்கு எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு போ, என் பொண்ணை மட்டும் விட்டுருன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் நான் உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கினேன்னா கன்ஃபார்மா பணத்துக்காக தான் உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு எனக்கு இந்த வம்பு என்று சொன்னான். உடனே ஜாய் சிரித்து கொண்டே, ஓ, எங்க அம்மா இதெல்லாம் வேற பண்ணாங்களா? அவங்க இருக்காங்களே, திறந்தவே மாட்டாங்க. நீ எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கிற? இது எனக்கு சேர வேண்டிய அலவன்ஸ் பிளஸ் என்னோட இத்தனை வருஷ ஏர்னிங்ஸும் அதுலதான் இருக்கு. நான் உனக்கு என்னோட சம்மதத்தோட தானே தரேன், அதை வாங்கிக்கோ என்று சொன்னாள். ஓய் திம்சு கட்ட, மறுபடியும் பெரிய பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ என்னையும் ரத்னத்தையும் ரொம்ப சாதாரணமா இட போட்ட. எங்களுக்கு பணம் வேணும்னா அதை எப்படி கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். அதனால நீ ஒண்ணு ஒரி பண்ணிக்காத, இதை ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடை மட்டும் பண்ணு என்று சரவணன் சொன்னான். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள முக்கியமானவர்கள் மட்டும் அந்த சீக்ரெட் அறைக்குள் சென்றார்கள். அந்த அறை கிட்டத்தட்ட பல வருடங்களாக பயன்படுத்தாமல் இருந்தது. அங்கங்கே தூசிகள் படிந்திருக்க கோபத்துடன் உள்ளே சென்ற ஜிஷ்ணு அங்கிருந்த டேபிள் மீது ஓங்கி தனது கையை குத்தினார். அவர் டேபிளில் அப்படியே வேகமாக குத்தவும் அங்கிருந்த தூசி பறந்து அனைவரது முகத்திலும் பட்டது. உடனே அனைவரும் தங்களது மூக்கை பொத்திக் கொண்டார்கள். பின்பு, இந்த ரூமையும் கொஞ்சம் கிளீன் பண்ண கூடாதா என்று சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் அப்படி சொன்னதும் ஜிஷ்ணு கோபமானார். உடனே, இப்பதான் ரொம்ப முக்கியமா என்று கேட்டார். தீக்கனல் போல தகதகவென்று இருந்த அவரது முகத்தை பார்த்ததும் அனைவரும் தங்களது வாயை மூடிக்கொண்டு அமைதியாக நின்றார்கள். ஜிஷ்ணு மறுபடியும் கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க அப்பொழுது பவன் உள்ளே நுழைந்தான். பவனை பார்த்ததும், சொல்லு, அந்த சரவணனை பழி வாங்க நீ என்ன பிளான் வச்சிருக்க என்று கேட்டார். தன்னிடம் எதை பற்றியும் கேட்காமல் நேராக பாயிண்ட்டுக்கு வந்த ஜிஷ்ணுவை பார்த்ததும் பவன் சிரித்தான். பின்பு, நீங்க அந்த சரவணனையும் அவன் பின்னால இருக்கிற அந்த 4 பேரையும் பார்த்து பயப்படுறீங்க. ஓ மை காட், வில்லியம் ஃபேமிலியில நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க நல்லா தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தும் இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க பயப்படுறது நல்லா இல்ல என்று சொன்னான். உடனே ஜிஷ்ணு அவனை பார்த்து முறைத்துக் கொண்டு சொன்னார். நான் என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்று சொன்னார். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? ஃபேமிலியில உள்ள சில பேர் அவன் பின்னால போகணும்னு நினைச்சா தாராளமா போகட்டும். அவன் பின்னால போனா அவங்க தான் சஃபர் ஆக போறாங்க. அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. மாட்டோட உடம்புல இருக்க ஒரு முடியை புடுங்கிறதுனால அந்த மாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. ஜஸ்ட் அந்த இடத்துல வேற ஒரு முடி முளைச்சிடும். அதே மாதிரிதான் இந்த ஃபேமிலியில இருந்து யாராவது ஒருத்தவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் பக்கம் போகணும்னு நினைச்சாங்கன்னா எபிசோட் 5 to 1 அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. ஜிஷ்ணு கோபமாக கத்துவதை பார்த்த பவன் சிரித்துக் கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். அவனை பழி வாங்கறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் இங்க தொடங்கினது இல்ல, அது ஹில்வுட்ல ஆரம்பிச்சது. நம்ம ஃபேமிலி சேர்ந்த யாருமே நான் இந்த சிட்டாடல்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் ஹில்வுட்டுக்கு போனேன். வீடு இல்லாம எதுவுமே இல்லாம இருந்தேன்னா அங்கதான் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். அந்த பொண்ணு தான் இந்த அபிநயா என்று சொல்லிவிட்டு அங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் சொன்னான். அவன் சொன்ன அனைத்தையும் கேட்டதும் அங்கிருந்த அனைவரது முகத்திலும் பயம் ஊஞ்சலாடியது. வில்லியம்ஸ் குடும்பத்தில் இப்படி ஒரு கொடூரன் இருக்கிறானே என்று அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான். பின்பு, இவ்வளவுதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, அந்த சரவணனை என்னால பழி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். அவ்வளவு நேரம் அவன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக ஜிஷ்ணு கேட்டார். பின்பு தனது நெற்றியை சுருக்கி கொண்டு சொன்னார். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா என்று கேட்டார். அவ எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்கா என்று பவன் சொன்னான். நீ உடனே அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா என்று ஜிஷ்ணு சொன்னார். என்ன, அவளை இங்க கூட்டிட்டு வரதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ற வரைக்கும் அவளை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் நினைச்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளை நான் நல்லபடியா மேல அனுப்பி வச்சேன் என்று சொன்னான். பவன், முட்டாள்தனமா எந்த ஒரு காரியமும் பண்ணாது. ஒழுங்கா மரியாதையா அவளை இங்க கூட்டிட்டு வா என்று அவர் சற்று கோபமாக சொன்னார். அவளை இங்க கூட்டிட்டு வந்து என்ன அங்கிள் பண்ண போறோம்? அவ ஏற்கனவே உயிரோட இருக்கும் போதே நரகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவ இப்ப அனுபவிக்கிற வலிக்கு செத்து போறதே மேல்
என்று பவன் சொன்னான். அதை கேட்டதும் ஜிஷ்ணு கோபமானான். பின்பு, பவன், நான் உன்கிட்ட என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் செய். ஒழுங்கா அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா என்று சொன்னார். அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? அவளை இப்ப நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னா நான் போட்ட எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிடும் என்று அவன் கோபமாக சொன்னான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் செய். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு மேல நீ கை வைக்காத. எப்படியோ அந்த சரவண செத்து போயிடுவான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தையையும் பத்திரமா பாத்து என்று சொன்னார். ஜிஷ்ணு அப்படி சொன்னதும் அங்கிருந்தவர்கள் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தார்கள். பவனோ, வாட்? அவளையும் அவளுக்கு பிறக்க போற குழந்தையும் நான் பாக்கணுமா? அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் அவளை சரவணனை பழி வாங்கறதுக்காக தான் வச்சிட்டு இருக்கேன். அவளை ஒன்னும் டேக் கேர் பண்ணி பாக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என்று கோபமாக பேசினான். உடனே ஜிஷ்ணு அங்கிருந்த பெஞ்சில் தனது கையை ஓங்கி அடித்தார். பின்பு, நீ வில்லியம்ஸ் ஃபேமிலியில ஒருத்த, நான் என்ன சொல்றனோ அதை இந்த ஃபேமிலியில உள்ள எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த ஃபேமிலியோட நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதனால ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நான் சொன்னதை மட்டும் செய். This is not a request. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல என்று அழுத்தி சொன்னார். அதற்கு மேலும் அவரிடம் எதுவும் பேச முடியாது என்பதை புரிந்து கொண்டான். பின்பு, சரி அங்கிள், நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். ஆனா ஒருவேளை அவ இங்க வந்து பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். வில்லியம்ஸ் ஃபேமிலி ஒருபுறம் தங்களது வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னர் பார்ட்டிக்கு அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தார்கள். அதே சமயம் மறுபுறம் சரவணன் தனது வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் மீட்டிங்கை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். இப்படியே ஒரு வாரம் சென்றிருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் அவர்களது வில்லாவில் கூடியிருந்தார்கள். அங்கிருந்த பெரிய வட்டமான மேஜையில் ஜிஷ்ணு மற்றும் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஜிஷ்ணு, என்னாச்சு, எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார். உடனே, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த சிட்டில இருக்கிற எல்லா ஹையர் ஆபீஸுக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு. அவங்க எல்லாரும் நம்ம கிராண்ட் பார்ட்டி நடக்கிறப்போ அவங்க ரொம்ப பிஸின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சிட்டில உள்ள எல்லா பிசினஸ் மேனும் அன்னைக்குதான் அவங்களுக்கு பெரிய பிசினஸ் மீட்டிங் இருக்கு. அதனால நம்மளோட டின்னர் பார்ட்டில கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரே நாள்ல இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி பிஸி ஆனாங்கன்னு எனக்கு எதுவும் புரியல என்று வில்லியம் ஃபேமிலியை சேர்ந்த ஒருவன் சொன்னான். அதை கேட்டதும் ஜிஷ்ணுவின் முகம் கருத்து போனது. பின்பு தனது நெற்றியை சுருக்கி கொண்டு அவரை பார்த்தார். என்ன சொல்ற? அவங்க எல்லாரும் அப்படியே சொன்னாங்க என்று கேட்டார். ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. யாராவது ஒரு ஆள் பிஸியா இருந்தா அது ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இந்த சிட்டில இருக்கிற ஒட்டுமொத்த ஹையர் ஆபீஸுமே பிஸியா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு எங்கேயும் இடிக்கிற மாதிரி இருக்கு என்று சொன்னான். உடனே ஜிஷ்ணு, அப்படின்னா அந்த சரவணன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை பத்தி ஏதாவது தகவல் விசாரிச்சீங்களா என்று கேட்டார். உடனே அங்கிருந்த ஒருவன், அவனை விசாரிக்கிறதுல என்ன இருக்கு? அவனால கண்டிப்பா வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஃபண்டை திரட்டி இருக்க முடியாது. அதனால நம்ம அவனை பத்தி எல்லாம் ஒரி பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஜிஷ்ணு அவனை முறைத்து பார்த்து கொண்டு சொன்னார். உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? அவனை அவ்வளவு சாதாரணமா இடப்பட. ஒழுங்கா அவங்க பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க என்று சொன்னார். உடனே, ஓகே, நான் இப்பவே அவங்க பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு விசாரிக்கிறேன் என்று வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருவன் சொல்லிவிட்டு வேகமாக தனது செல்போனை எடுத்தவன் தன்னுடைய ஸ்பை ஏஜென்சிக்கு கால் செய்தான். அவர்களிடம் உடனே சரவணன் பற்றி விசாரித்து சொல்லும்படி சொல்ல அவர்களும் ஓகே என்று சொல்லிவிட்டு அடுத்த 10 நிமிடத்திலேயே சரவணன் பற்றிய தகவல்களை சொன்னார்கள். அவர்கள், சரவணன் சொன்னது மாதிரியே வில்லியம் ஃபேமிலி கிராண்ட் டின்னர் பார்ட்டி அறிவிச்சிருந்த அதே நாள்லதான் அவனோட அந்த மீட்டிங்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கான் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஷாக் ஆனார்கள். என்ன, சரவணன் அந்த மீட்டிங்கை தொடங்க போறானா? வித்தின் 1 வீக் உள்ள அவனால எப்படி இவ்வளவு ஃபண்டை ரெடி பண்ண முடிஞ்சது என்று அனைவரும் ஆச்சரியமாக கேட்டார்கள். ஜிஷ்ணு அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். பின்பு, நான் தான் சொன்னேன்ல, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும். அப்படின்னா இந்த சிட்டில இருக்கிற எல்லா ஹையர் ஆபீஸும் அவனோட அந்த மீட்டிங்ல தான் கலந்துக்க போறாங்களா? அதனாலதான் தி கிரேட் வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னர் பார்ட்டியை இக்னோர் பண்றாங்களா என்று சொன்னவருக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே அங்கிருந்த ஒரு சேரை எடுத்து கோபமாக தரையில் அடித்தார். பின்பு, சரவணா என்று கத்தினார். எபிசோட் 522 சக்திவேல் வந்துட்டாரா? சரவணன் வில்லியம்ஸ் ஃபேமிலியிடம் தான் சொன்னது போலவே அந்த மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அதை கேள்விப்பட்டதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் கோபத்தில் கொந்தளித்தார்கள். ஜிஷ்ணு விட்டால் சரவணனை தனது கையாலேயே கொன்று விடுவது போல கோபத்தில் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் போட்டு உடைத்தார். அப்பொழுது அங்கே பவன் வந்தான்.
பின்பு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். பவனின் குரல் கேட்டதும் ஜிஷ்ணு திரும்பி பார்த்தார். பின்பு கேள்விப்பட்டியா அந்த சரவணனை பத்தி கேள்விப்பட்டியா என்று அதே கோபம் குறையாமல் கேட்டார். அங்கிள் இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகி உங்களுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? நிச்சயமா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். நாம உட்கார்ந்து யோசிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்று சொன்னான். அப்பொழுதுதான் ஜிஷ்ணுவிற்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே பவனை பார்த்தார். நீ என்ன செய்வியோ தெரியாது. அவங்க எல்லாரும் சரவணனோட அந்த மீட்டிங்க்கு போறத காரணமா வச்சுதான் நம்மளோட இந்த கிராண்ட் பார்ட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால இந்த பார்ட்டிய இந்த வாரமே அரேஞ்ச் பண்ண என்று சொன்னார். ஜிஷ்ணு அப்படி சொன்னதும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதிர்ந்தார்கள். பின்பு கோரஸாக நீ என்ன பண்றான்னு தெரியுதா என்று கேட்டார்கள். நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க அமைதியா இருங்க. நான் அந்த சரவணனை சும்மா விட மாட்டேன் என்று சொன்னார். பின்பு அவன் இப்பவே புதுசா இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணு. அதுல இந்த வீக்கே நம்மளோட அந்த மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லு என்று சொன்னார். ஆனா அங்கிள் இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நாம இந்த டேட்ல தான் பிக்ஸ் பண்ணி இருக்கோம். எப்போதுமே இந்த டேட்ல தான் நடக்கும். இன்னைக்கு கேவலம் அந்த சரவணனுக்காக நாம நம்மளோட ஹிஸ்டரிய மாத்துறதா என்று பவன் கேட்டான். பவன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா நம்மளோட மீட்டிங்கை இக்னோர் செஞ்சதுனால நம்மளோட மீட்டிங் நின்னு போயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா இது நடக்கணும். அதுவும் அவனோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோடது நடந்து முடிஞ்சிருக்கணும். அப்பதான் அவனுக்கு நாம பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கு. நீ உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணு என்று சொன்னார். ஓகே அங்கிள், நான் இப்பவே அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு பவன் அங்கிருந்து சென்றான். அப்பொழுது ஜிஷ்ணுவின் அருகில் உட்கார்ந்திருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பெரியவர் பேச ஆரம்பித்தார். ஜிஷ்ணு, நீ அந்த சக்திவேல் எங்க இருக்காருன்னு விசாரிச்சியா என்று கேட்டார். சக்திவேல் என்ற பெயரை கேட்டதுமே அங்கிருந்த அனைவரது முகமும் சட்டென்று மாறியது. சக்திவேல்னு ஒருத்தர் இருக்கிறதை நாம எல்லாரும் எப்படி மறந்தோம் என்று அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். சக்திவேலா? ஆமா, நான் எப்படி அந்த சக்திவேலை மறந்தேன் என்று ஜிஷ்ணு கேட்டார். பின்பு ஆனா பெரியவரே, அவ ஏதோ அப்ராட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர், ஜிஷ்ணு, நீ முதல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்க. எனக்கு என்னமோ இந்த சரவணோட இந்த செயலுக்கு பின்னால அவன் தான் இருப்பான்னு தோணுது என்று சொன்னார். ஜிஷ்ணுவிற்கு சக்திவேலை பற்றி நன்றாக தெரியும். அவர் ஒருத்தருக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் பல மடங்கு கொடுப்பார். அதே போல ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதையும் பல மடங்கு செய்வார். அதனால் சக்திவேல் என்று சொன்னதுமே ஜிஷ்ணுவின் முகத்திலும் ஒருவித பயம் பரவி இருந்தது. உடனே தன்னை சமாளித்துக் கொண்டார். பின்பு, பெரியவரே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஈஸ்வரிக்காக நம்மள படிவாங்க அவ சிட்டாடல் வந்திருப்பான்னு சொல்றீங்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நாம அவனோட விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத புதிர். நீ உடனே அவனை பத்தின டீடைல்ஸ் விசாரி என்று சொன்னார். அப்பொழுது பாஸ் பாஸ் என்று பட்லர் அங்கு கத்திக் கொண்டு வந்தார். பட்லர் அவ்வளவு வேகமாக ஓடி வருவதை ஜிஷ்ணு பார்த்தார். பின்பு, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர என்று கேட்டார். உடனே அந்த பட்லர், பாஸ், இது அந்த சரவணோட அப்பா தானே, கொஞ்சம் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை காண்பித்தார். பட்லர் அப்படி சொன்னதும் வேகமாக அவரது கையில் இருந்த செல்போனை வாங்கி பார்க்க அதில் சக்திவேல் தான் இருந்தார். அவரை பார்த்ததுமே பயத்தில் அந்த போனை கீழே போட்டார் ஜிஷ்ணு. அவரது முகத்தில் பயத்தை பார்த்த அந்த ஃபேமிலியில் உள்ள மற்றவர்களும் பேய் அடித்தார் போல் அதிர்ச்சியில் இருந்தார்கள். பெரியவர் மட்டும் அசராமல் அந்த போனை எடுத்து தனது கண்களில் மாட்டியிருந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு மீண்டும் அந்த போனில் இருந்த அந்த போட்டோவை பார்த்தார். பின்பு, ஆமா, இது அவன்தான், அவனேதான். ஆனா அவன் எப்ப இங்க வந்தான் என்று கேட்டார். உடனே ஜிஷ்ணு, பெரியவரே, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்திருக்கணும் என்று சொன்னார். உடனே பட்லர், பாஸ், இல்ல, என்ன இல்லையா? அப்படின்னா அவன் வந்து ஒரு வாரம் ஆச்சா என்று ஜிஷ்ணு கேட்டார். உடனே அந்த பட்லர், அதுவும் இல்ல பாஸ் என்று சொன்னார். எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த சக்திவேல் எப்பதான் வந்தான் என்று ஜிஷ்ணு கோபமாக கேட்டார். பாஸ், அவர் இந்த சிட்டாடலுக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு என்று பட்லர் சொல்ல ஏற்கனவே அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த ஜிஷ்ணு இன்னும் அதிர்ச்சியானார். பின்பு அதே அதிர்ச்சியுடன், அந்த சக்திவேல் வந்து ஒரு மாசம் ஆச்சா? அப்புறம் ஏன் நம்மள மீட் பண்ணல? எதுக்காக அவன் ரிவெஞ்ச் எடுக்கல என்று கேட்டார்.
அதெல்லாம் எதுவும் தெரியல பாஸ். ஆனா ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி இருக்கிற எல்லா போட்டோவும் அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்ததை தான் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவர் வந்ததுல இருந்து இந்த சிட்டாடல்ல உள்ள ஒவ்வொரு ஹையர் ஆபீஸ் வீட்டுக்கும் நேரடியா போயிருக்காரு. அதற்கான ஆதாரம் இதோ என்று சொல்லிவிட்டு அந்த போனை வாங்கி மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி அந்த போட்டோவை காண்பித்தார். அதில் அந்த சிட்டியை சேர்ந்த பல பவர்ஃபுல்லான பர்சன்ஸுடன் நேருக்கு நேர் சென்று பேசிக் கொண்டிருக்கும் போட்டோஸ் இருந்தது. அந்த போட்டோஸை எல்லாம் பார்த்த ஜிஷ்ணுவிற்கு வேர்த்தது. பின்பு தனது கைகளை இறுக பொத்திக் கொண்டார். அப்படின்னு அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணதுக்கு காரணமே அவன் இங்க வந்திருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணதான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரிக்காக அவன் ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உண்மையான போர் தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். ஜிஷ்ணு அப்படி சொன்னதும் அவரது முகத்தில் இருந்த பயம் காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு குரோதம் குடிகொண்டது. பின்பு, சக்திவேல் போன முறை நீ இங்க கூட சண்டையிடும் போதும் நாங்க தான் ஜெயிச்சோம். அதே மாதிரி இந்த முறையும் நீ என் கூட மோதணும்னு நினைச்சாலும் வெற்றி என்னமோ எங்களுக்கு தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது செல்போன் சினுங்கியது. வேகமாக அந்த போனை எடுத்து பார்க்க அதில் ஈஸ்வரியின் தந்தை தான் அழைத்துக் கொண்டிருந்தார். அவரது போனை பார்த்ததும் மிகவும் பவ்யமாக அந்த போனை அட்டன் செய்து பேசினார். பின்பு, ஹலோ பெரியவரே, சொல்லுங்க என்று கேட்டார். ஜிஷ்ணுவின் குரல் கேட்டதும் அவர் வேறு எதுவும் சொல்லாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். கிராண்ட் டின்னர் பார்ட்டிய இந்த வீக்குக்குள்ள அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். எபிசோட் 523 எல்லாருக்கும் மெயில் அனுப்புங்க. சக்திவேல் வந்திருப்பது தெரிந்ததும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியானார்கள். அவர் ஏதோ பிளான் பண்ணிதான் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட ஜிஷ்ணு அங்கிருந்து அவரது ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தார். பின்பு, இங்க பாருங்க, எது நடந்தாலும் சரி இந்த முறையும் நாம் அந்த சக்திவேலுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். போன முறை அவன் பட்ட காயத்துக்கு நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட அசராம திரும்பவும் சோத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப நம்பகிட்டே வந்து நிக்கிறான். அவன் என்ன நினைச்சாலும் சரி அதை செய்ய நாம விடக்கூடாது. உடனே வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கிராண்ட் டின்னர் பார்ட்டிக்கான இன்விடேஷன் அடிங்க. இந்த முறை எப்பவும் நடக்கிறத விட 20 நாளைக்கு முன்னாடி நடக்குதுன்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இன்விடேஷனை சிட்டாடல் மக்கள் கிட்ட சேர்க்கணும் என்று சொன்னார். அவ்வளவு நேரம் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரும் பேச ஆரம்பித்தார்கள். கண்டிப்பா நம்ம இந்த பார்ட்டியை நடத்தியாகணும், இல்லைன்னா நம்முடைய இத்தனை வருஷம் ரெபுடேஷன் இருந்த இடம் தெரியாம போயிடும் என்று சொன்னார்கள். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாஸ். நாம இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கிராண்ட் பார்ட்டிய பல வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு வராம யாரும் இருந்ததில்லை. நம்மள மதிக்காம யாரும் இந்த சிட்டாடல் சிட்டில இருந்ததும் இல்லை. அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த இன்விடேஷன் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கிறது என்னோட பொறுப்பு என்று சொல்லிவிட்டு பட்லர் அந்த அறையை விட்டு வெளியேறினார். ஜிஷ்ணு சொன்னது போலவே அடுத்த நாளே இன்விடேஷன் ப்ரிப்பேர் செய்து அங்குள்ள அனைத்து ஹையர் ஆப்ஸுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அவர்களிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்தபாடில்லை. இன்விடேஷன் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வந்த பட்லரின் முகம் சோகமாக இருந்தது. அவரது முகம் மாறி இருப்பதை ஜிஷ்ணு பார்த்தார். பின்பு, என்னாச்சு, எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பியாச்சா என்று கேட்டார். உடனே பட்லர் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவரது தலையை தாழ்த்தியவாறே நின்றார். ஏதோ தப்பாக நடந்திருக்கிறது என்பதை ஜிஷ்ணு புரிந்து கொண்டார். பின்பு, என்னாச்சு, எல்லாருக்கும் இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சா என்று கேட்டார். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பாஸ். ஆனா யார்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் வரல. பார்ட்டிக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது என்று பட்லர் கேட்டார். இப்ப எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது. நாம இந்த வில்லியம்ஸ் கிராண்ட் பார்ட்டி ஒன்னும் நேத்து தொடங்கினது இல்ல. இது காலங்காலமா தொடர்ந்து நடக்கிறது. எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதாவது தவிர்க்க முடியாத வேலை இருக்கும். கண்டிப்பா அவங்க வருவாங்க. நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று ஜிஷ்ணு சொன்னார். உடனே பவன், என்ன நாம அவங்களுக்கு வெயிட் பண்றதா? உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பார்ட்டிக்கு உள்ள நுழையிறது கூட இங்க இருக்கிற பல பேருக்கு தகுதி இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வர வரைக்கும் நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருப்போமா என்று கேட்டான். இப்போதைக்கு நம்மளோட கௌரவத்தை விட அவங்கள நம்ம பக்கம் வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதனால டென்ஷன் ஆகாம அவங்க எல்லாரையும் எப்படி பார்ட்டிக்கு வர வைக்கிறதுன்னு யோசிங்க என்று சொன்னார். அப்பொழுது அங்கிருந்த டிவியில் ஹெட்லைனாக ஒரு நியூஸ் வந்தது. அதை பார்த்த அனைவரது முகத்திலும் பேர் அதிர்ச்சி இருந்தது. அந்த நியூஸில்
சரவணன் வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ஸ்டார்ட் செய்து விட்டதாகவும் அதில் கலந்து கொள்வதற்கு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாகவும் இருந்தது. அந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸிற்கு டாப் 10 ஃபேமிலியில் ஒருவரான சௌத்ரி ஃபேமிலி $51 மில்லியன் இன்வெஸ்ட் செய்திருப்பதாகவும் இருந்தது. அதை பார்த்த ஹர்ஷவர்தன் கோபத்தில் கொந்தளித்தார். சௌத்ரி ஃபேமிலியா? சௌத்ரி ஃபேமிலி எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணி இருப்பாங்க? ஹர்ஷித் எத்தனை முறை அவங்கள நம்ம வீட்டு டின்னருக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். இப்படி எல்லாம் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தணும். அதை கூட மறந்துட்டு அவங்க இன்னைக்கு அந்த சரவணன் பின்னால போயிட்டாங்களா என்று கோபமாக பேசினார். ஹர்ஷவர்தன் கோபமாக பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் பட்லர் தயங்கி தயங்கி ஏதோ சொல்ல வந்தார். அதை ஜிஷ்ணு கவனித்தார். பின்பு என்று தனது ஒற்றை புருவத்தை தூக்கி கேட்டார். பாஸ், அங்க டிக்கெட் கிராபிங் ஈவென்ட் நடக்குது. எல்லாரும் போட்டி போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொன்ன எல்லாரும் பெரிய பெரிய பிசினஸ்மேன். ஆனா ஏதோ செலிபிரிட்டியை பார்க்க போற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டு அங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க என்று சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள ஒரு பெரியவர் மிகவும் கோபமானார். உடனே, என்ன டிக்கெட் கிராபிங் ஈவெண்டா? இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நம்ம வில்லியம்ஸ் கிராண்ட் டின்னர் பார்ட்டில இது வரைக்கும் யார்கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்கினதில்லை. அதுல அவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சிட்டில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சரவணன் எப்படி இப்படி ஒரு ஈவெண்ட்டை நடத்துறான்? அதுவும் அது எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுது என்று கேட்டார். அதான் பாஸ், எனக்கு எதுவுமே புரியல என்று பட்லர் சொன்னார். உடனே ஜிஷ்ணு, இப்போ அயர்லாந்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க என்று சொன்னார். ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு பட்லர் உடனே அயர்லாந்து பற்றி சர்ச் செய்தார். அதில் ஜிஷ்ணு நினைத்தது போலவே சௌத்ரி ஃபேமிலி $51 மில்லியன் இன்வெஸ்ட் செய்தது பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அதை கொண்டாடுவதற்காக பார்ட்டியும் அரேஞ்ச் செய்திருந்தார்கள். அயர்லாந்தில் அது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வந்தது. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி மெம்பர்கள் அனைவரும் ஷாக் ஆனார்கள். அப்படின்னா நிஜமாவே அவன் டிக்கெட் எல்லாம் வித்துட்டானா? இதுவரைக்கும் எத்தனை டிக்கெட் வித்திருக்கான்னு பாரு என்று ஜிஷ்ணு சொன்னார். ஓகே பாஸ், இப்பவே பார்த்து சொல்றேன் என்று பட்லர் வேகமாக சர்ச் செய்தார். சர்ச் செய்த அடுத்த நொடியே பட்லரின் முகம் மாறி இருந்தது. உடனே ஜிஷ்ணு, என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டார். பாஸ், மொத்தம் 100 டிக்கெட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முதல் டிக்கெட் $1000 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் $10,000 போயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்சு அது மில்லியன் கணக்குல போயிட்டு இருக்கு என்று சொன்னார். உடனே ஜிஷ்ணு, என்ன கொஞ்சம் கொஞ்சமா அதோட ரேட் ஏறிட்டே போகுதா? அப்படின்னா அந்த சரவணன் என்ன ஹண்டிங் மார்க்கெட்டிங் நடத்துறானா என்று கோபமாக கேட்டார். உடனே அந்த பட்லர், ஆமா பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே இது ஹண்டிங் மார்க்கெட்டிங் தான் என்று சொன்னார். இதுக்காக நான் ஒன்னும் தளர்ந்து போறவன் கிடையாது. அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். ஆனா நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் போய் சேர்ந்துருச்சான்னு தெரியல. அதனால எல்லாருக்கும் மெயில் அனுப்புங்க. அந்த மெயிலை பார்த்துட்டு கண்டிப்பா நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க என்று சொன்னார். உடனே பட்லர் மிகவும் வருத்தமான குரலில் சொன்னார், பாஸ், நான் ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் மெயில் அனுப்பிட்டேன். ஆனா யார்கிட்ட இருந்தும் எந்த ரிப்ளையும் வரல என்றார். என்ன, மெயில் அனுப்பியும் ரிப்ளை வரலையா என்று அவர் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த குரலில் கேட்டார். எபிசோட் 5 to 4 அவங்க விஷப்பாம்பு மாதிரி. ஜிஷ்ணு அனைவருக்கும் மெயில் பண்ணி தங்களது பார்ட்டிக்கு இன்வைட் செய்யும்படி சொன்னார். உடனே பட்லர், சார், நான் ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் மெயில் பண்ணிட்டேன். ஆனா யார்கிட்ட இருந்தும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல என்று சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் அதிர்ச்சியானார். பின்பு, அது ஒருவேளை இன்டர்நெட் இஷ்யூவா கூட இருக்கலாம். அதனால நீ எல்லாருக்கும் ப்ராப்பரா போன் பண்ணி அவங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணு என்று சொன்னார். மறுபடியும் பட்லர் அதே சோகமான குரலில் சொன்னார், சார், நான் அதையும் பண்ணிட்டேன். ஆனா யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படியே போனை எடுத்தாலும் அவங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அவங்களால இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று சொன்னார். என்ன, நம்மளோட ஈவெண்ட்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நம்மள சுத்தி என்ன நடக்குது? ஒரே நாள்ல எல்லாரும் எப்படி இப்படி மாறி போனாங்க? இவங்களோட மனசெல்லாம் யார் மாத்தினது என்று கோபமாக கேட்டார். உடனே அவர் அருகில் நின்று கொண்டிருந்த பட்லர் பேசினார். சார், இது எல்லாத்தையும் அந்த சரவணன் தான் பண்ணியிருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது கண்டிப்பா அந்த ரத்னமா தான் இருக்கும். அவருக்கு தான் இவ்வளவு மூளை இருக்கு. நான் நேத்து வரைக்கும் சரவணனை பத்தி அப்டேட் கேதர் பண்ணிட்டு தான் இருந்தேன். நேத்து வரைக்கும் அவன் எதுவும் பண்ணல, அமைதியா தான் இருந்தான். ஆனா ஒரே நைட்டுக்குள்ள இவ்வளவு எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு தெரியல. கண்டிப்பா இவன் பின்னாடி இருக்கிறது அந்த ரத்னம் தான். அவர் ஒரு
ஜீனியஸ். அவருக்கு எப்ப எந்த காயை மூவ் பண்ணணும்னு நல்லா தெரியும் என்று சொன்னார். அவர்கள் அனைவரும் சரவணனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த டிவியில் அடுத்து சரவணனை பற்றிய நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. சரவணன் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு லான்ச் ஈவென்ட் நடத்தப் போவதாகவும் அதில் கலந்து கொள்வதற்காக மிஸ்டர் சாம் வந்திருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் சேமை பார்த்து அதிர்ச்சியானார்கள். பின்பு, என்ன மிஸ்டர் சாம் நேர்ல வந்திருக்காரா? அவர் இந்த சரவணனுக்கு சப்போர்ட் பண்ண போறாரா என்று யோசித்தார்கள். உடனே ஜிஷ்ணு சட்டென்று, சரவணன் அயர்லாந்து இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு பாரு என்று சொன்னார். பட்லர் ஓகே என்று சொல்லிவிட்டு சரவணன் அயர்லாந்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தார். அங்கு மிஸ்டர் சாம் தான் வந்திருந்தார். அவரின் உதவியோடுதான் அவன் அயர்லாந்தில் தனது கொடியை நாட்டியிருக்கிறான் என்பதை பார்த்ததும் அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி தோன்றியது. உடனே ஜிஷ்ணு, அப்படின்னா கண்டிப்பா இந்த சரவணன் நம்ம குடும்பத்து மேல எப்படியும் தாக்குதல் நடத்துவான். வேலன் ஃபேமிலி சார்பா இவன் நம்மள பழி வாங்குவான்னு தோணுது என்று சொன்னார். ஜிஷ்ணு அப்படி சொல்வதை பார்த்த பட்லர் தனது கண்களை மூடிக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பின்பு என்று தனக்குள்ளேயே நினைத்து பயந்து கொண்டிருந்தார். ஜிஷ்ணு அடுத்து என்ன செய்வது என்று எதுவும் தெரியாமல் அந்த அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் கோபமும் வெறியும் கலந்திருந்தது. இந்த நொடி சரவணன் அவர் முன்பு இருந்தால் நிச்சயம் அவனது உடலை அவர் கையாலேயே குழித்து வீசிவிடும் அளவிற்கு அவருக்குள் கோபம் இருந்தது. அவரின் கோபத்தையும் தற்பொழுது வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு நடக்கும் ஹியூமிலேஷனையும் நினைக்கும் பொழுது அங்கிருந்த அனைவருக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் எழுந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம், எப்படி தங்களது பொசிஷனை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஃபேமிலியைச் சேர்ந்த பெரியவர் பேசினார். அவனால என்ன செய்ய முடியும்னு, ஆனா அவன் இப்ப செய்யற செயலுக்கும் அவனோட வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நல்லா தெரியுது என்று சொன்னார். நடப்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த இன்னொரு பெரியவர் சொன்னார். நீங்க அந்த சரவணனையும் அந்த ரத்னத்தையும் சாதாரணமா எடை போட்டீங்க. அவங்க 2 பேரும் ஜீனியஸ். எப்ப என்ன பண்ணணும், எங்க அடிச்சா எங்க அடி விழும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நேத்து வரைக்கும் வெளியவே தெரியாம காய் நகர்த்துறதுல ராயர் ஃபேமிலி தான் பெஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த ஃபேமிலியை விட சரவணன் தான் கில்லாடியா இருக்கான் என்று சொன்னார். பின்பு, இப்ப அவன் நடத்துற இந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ்ன்றது அவனுக்கும் நமக்கு இடையிலான ஒரு பெரிய மதில் சுவர். இப்ப அது ரொம்ப நீளமா போயிருக்கு. இனிமே அந்த சுவரை யாராலையும் உடைக்க முடியாது. ரத்னமும் சரவணனும் காட்டுக்குள்ள வளர்ற ஒரு விஷ பாம்பு மாதிரி. புல்வெளிக்குள்ள தனக்கு தேவையான உணவு வர வரைக்கும் காத்திருக்கும். வந்ததுக்கு பிறகு தன்னோட வேலையை காட்டிடும். அதே மாதிரிதான் இந்த சரவணனும் ரத்னமும். இப்போதைக்கு அவங்களோட நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்மள வேட்டையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, நாம கடைசி வரைக்கும் அவங்களோட போராடணும். ஒரு நாளும் அந்த சக்திவேல் கிட்டையும் அவனோட புள்ள கிட்டையும் நாம தோத்து போக கூடாது. ஜிஷ்ணு, நான் சொல்றது புரியுதா என்று கேட்டார். பெரியவர் அப்படி சொல்லவும் ஜிஷ்ணுவிற்கும் அதுதான் சரி என்று பட்டது. அதனால் அவருக்கு அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருந்தார். பின்பு, பெரியவரே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலிய நான் அழிஞ்சு போக விட மாட்டேன் என்று சொன்னார். ஜிஷ்ணு இப்படி ஆவேசமாய் பேசுவதை பார்த்த பட்லர் சற்று தயக்கத்துடன் அருகில் வந்தார். பின்பு, பாஸ், நான் ஒரு சஜஷன் சொல்லலாமா என்று கேட்டார். உடனே ஜிஷ்ணு அந்த பட்லரை பார்த்தார். பின்பு அவரிடம், என்ன சஜஷன் என்று கேட்டார். பாஸ், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சரவணன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு. அவனுக்கு தேவை இப்ப அந்த அபிநயா தான். அதனால நாமே அபிநயாவை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது என்று சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டதும் ஜிஷ்ணு அதிர்ந்தார். உடனே, என்னது, அந்த அபிநயாவை இங்க கூட்டிட்டு வரதா? எல்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வரதுனால என்ன பெருசா மாறிட போகுது என்று கேட்டார். உடனே அந்த பட்லர், பாஸ், எனக்கு அந்த சரவணனை பத்தி நல்லா தெரியும். அவன் நினைச்சத சாதிக்கிறவன் தான். அதே சமயம் அவன் கொஞ்சம் எமோஷனலா வீக்கானவன். அதுலயும் இப்ப அபிநயா இருக்கிற நிலைமையில கண்டிப்பா அவளுக்காக அவன் மனசு இறங்குவான் என்று சொன்னார். உடனே ஜிஷ்ணு, இல்ல, எனக்கு அது சரியா படும்னு தோணல. இப்போதைக்கு வெற்றியின் சுவை எப்படி இருக்குன்னு நினைச்சு அவன் அதை குடிச்சு மகிழ்ந்துகிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கும் சேர்த்து அவனை நான் நரகத்துல தள்ளுறேன் என்று சொன்னார். அவர்கள் சரவணனை பற்றி பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் சரவணன் அங்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸிற்கும் ஏற்பாடு செய்திருந்தான். அதில் மிஸ்டர் சாம் பல நாடுகளில் இருந்து வந்த அனைவரையும் வாழ்த்தினார். அதன் பிறகு பிரஸ் மீட்டிங்கில் பேசிய சரவணன் அவன் எதிர்பார்த்ததை விட
இந்த லான்ச்சிங் ஈவெண்ட் மிகவும் நன்றாக முடிந்திருப்பதாகவும் இந்த வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸ் ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி மிஸ்டர் சாமருக்கும் போகும் என்று சொன்னான். அவன் அப்படி அறிவித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸின் மதிப்பு பல மடங்கு கூடிக்கொண்டு போனது. அதை பார்க்கையில் இப்பவே அந்த டிக்கெட்டை ஜிஷ்ணுவிற்கும் அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது.